அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 624வது நிகழ்ச்சி. தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். வழக்கமா ரேணு கதை சொல்லுவாங்க, மாலதி கதை சொல்லுவாங்க. எப்பயாச்சும் ராமு சார் நான் கதை சொல்றேன்னு சொல்லுவாரு. அப்புறம் அது சொன்னாருன்னா அப்புறம் வேற யாருன்னா போயிட்டு நீங்க கதை சொன்னா கூட சைக்காலஜி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கு ஒரு புதிய நண்பர் நம்மிடையே இணைந்திருக்காங்க கதை சொல்வதற்காக. அவங்க நிறைய பேசுறேன்னாங்க, நான் தான் வேற ஏதாச்சும் சொல்லுங்கன்னா அப்புறம் கதைக்கு வந்தாங்க. வயசான தோழி சொல்ல பாருங்க, வயசானவங்க இல்ல நிச்சயமா. லாவண்யா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இவங்கதான் பேச போறாங்க. பலருக்கு தெரிஞ்சிருக்கோம், ரெட் ஃபோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். எம்சிஏ படிச்சிருக்காங்க, எம்பிஏ HR பண்ணிருக்காங்க. நான் பல நேரங்கள்ல பேசியிருக்கேன். நான் எம்சிஏ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் ஒரு டைத்துல டக்குன்னு ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனவொடனே எம்பிஏ படிக்கணும்னு தோணிடுது. என்கிட்ட பலர் சஜஷன் கேட்டிருக்காங்க எம்பிஏ படிக்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப பார்க்கும்போது இவங்களும் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த கேட்டகரியில வந்துட்டாங்க மேடம் தோணுச்சு. இந்தியும் படிச்சுட்டு இருக்காங்க. எம்ஏ ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. எம்ஏல ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 8 வருஷமா ஆஸ்பயர் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, சீனியர் இன்ஜினியரா. நிறைய மிடில் ஈஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் ஃபார் கிட்ஸுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராகவும் இருக்கிறாங்க. லாங்குவேஜ் டியூட்டரா இருக்கிறாங்க. ரொம்ப விருப்பப்பட்டு புத்தகங்களை வாசிப்பதும், கவிதை எழுதுவதும், கட்டுரை எழுதுவதும், ஸ்டோரி எழுதுவதும் எங்களுக்கு வழக்கமான விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனதான் இன்னைக்கு லாவண்யா நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க. அவங்கதான் இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க. வயசான தோழி. ஒருவேளை இந்த டீமே வயசானதுன்னு நினைச்சு இப்படி தலைப்பு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. சொன்னாதான் தெரியும். பத்மா மேடம் கோச்சுக்கு போறாங்க. பத்மா மேடம் கோச்சுக்கு போறாங்களா? ஒரு சில எக்ஸெப்ட். அது பத்மா மேடம் அப்படி பார்த்தா கதை சொல்றவங்களே கோச்சுக்கணுமே. மகிழ்ச்சி. நல்ல வேலை கோபிகா வரல. அப்ப ரேணு எல்லாம் விட்டீங்க நீங்க. ஆமா ஆமா. சரி, இப்படி சொல்லிட்டு போனா நம்ம கதை கேட்க முடியாது. லாவண்யா, இந்த மேடை உங்களுக்காக. நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் முதலாவதாக என்னுடைய இந்த பேச்சை இன்று தொடங்குகிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வினைதீர்த்தன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, ஒரு புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதை உணர்ந்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும். இப்ப அந்த புத்தகம் ஒரு தோழன், ஒரு தோழி அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு, ஏன்னா அதுதான் எனக்கு பல்வேறு தளத்துல இருக்கிறவங்களை அறிமுகம் செய்தது இந்த புத்தகத்தின் வாயிலாக. அப்படி ஒரு அறிமுகம் தான் இந்த தளத்துல எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த புத்தக வாசிப்பின் மேல் உள்ள ஆர்வம். அதன் மூலம் நான் இத்தனை பெயர்களை சம்பாதித்து கொண்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு அது என்னோட ஒரு தோழி மாதிரி. எப்படி உரிமையா நம்ம தலையில தட்டி இதை தப்பு, இதை செய்யாத அப்படின்னு ஒரு தோழி கண்டிப்பாங்களோ, இதை இப்படி நீ யோசி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்களோ, இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்து இது பண்ணுவாங்களோ, இது எல்லாமே எனக்கு செய்து கொண்டிருக்கிறது புத்தகங்கள். நிறைய மனிதர்கள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் உடனே நெருக்கமாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பது புத்தகங்கள். அப்ப அந்த புத்தகங்கள்ல நிறைய வகைகள் இருக்கின்றன. எத்தனையோ விதமான புத்தகங்கள் இருக்கு. மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்கு, கதைகள் இருக்கிறது, சிறுகதைகள், கட்டுரைகள்னு நிறைய. ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல நிறைய வாஸ்டான ஏரியா அந்த புத்தகம் அப்படிங்கிறது. இப்ப அதுல இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது, இதுதான் சொல்லணும் அப்படிங்கிறத இது பண்ணக்கூடாதுங்கிறத நான் அதை ஒரு மோட்டிவா எடுத்துதான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன நாவல்களை கூட ஒரு என்ன அதுல நம்ம கத்துக்கிட்டோங்கிற விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான தளங்களை நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். அது ஒரு 40 பக்கம் உள்ள ஒரு நாவல், குடும்ப நாவல். மாதம் வரும் இல்லைங்களா? வெளிவந்த புத்தகத்துல 1999ஆம் வருடம் மார்ச் மாதம் வெளிவந்த குடும்ப நாவல் தேவி பாலா அவர்கள் எழுதிய வயசான தோழி அப்படிங்கிற புத்தகம் தான்
நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கதையா சொல்ல போறேன். இந்த புத்தகம் முதல்ல நான் படிச்சது என்னுடைய கல்லூரி நாட்கள்ல. என்னோட கல்லூரி நாட்கள்ல தான் எனக்கு புத்தக மதிப்புரை அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகமாச்சு. அது வரைக்கும் புத்தகத்தை படிப்பேன், கதை பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு புத்தகத்தை பற்றிய மதிப்புரை செய்வதற்கான போட்டி வைக்கும் பொழுதுதான் அந்த அறிமுகம் எனக்கு கிடைத்தது. இந்த புத்தகத்தை நான் மதிப்புரை செய்து முதல் பரிசு வாங்கினேன் என்னுடைய கல்லூரி நாட்களில். அப்போது இருந்து எப்பெல்லாம் எனக்கு மனசு கொஞ்சம் டவுனா இருக்கும் அப்படின்னா இந்த புத்தகம் எனக்கு கை கொடுக்கும். அதே புத்தகம் தான், அதே கேரக்டர்ஸ் தான். ஆனா எனக்கு வந்து அது புது புது பரிமாணத்தை காட்டும், புது புது விஷயங்களை, புது புது பாதையை காட்டும். அதனால அந்த புத்தகத்தை முதல் புத்தகமா இந்த தளத்துல எடுத்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை வந்து ஒரு நார்மலா நடக்கிற ஒரு குடும்ப கதை. இப்ப கதைக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் அதுக்கப்புறமா பகிர்ந்துக்கிறேன். இப்ப இந்த கதையில வந்து ஒரு வயசான பாட்டி காமாட்சி அப்படிங்கிறவங்க, அவங்களோட ஒரு பையன், மருமகள், ஒரு பேத்தி, இந்த குடும்பம் தான் கதையோட முக்கியமான. இப்ப இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்மணி சிறு வயதிலே கணவனை இழந்தவங்க, ரொம்ப ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த பையனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனில இருந்து ஃபாரின் போறதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு பயிற்சிக்காக கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புது அப்படிங்கிற ஒரு சந்தோஷ செய்தியோட தான் இந்த கதை வந்து தொடங்குது, ரொம்ப சந்தோஷமா. அப்ப அந்த பையன் உள்ள வீட்டுக்குள்ள வந்து மனைவியை கூப்பிடுறாரு. காதம்பரி, ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா முதல்ல கேட்ட கேள்வி, அப்படியா, சம்பளம் கூடுதா அப்படின்னு தான் முதல் கேள்வியா அவங்க கேட்கிறாங்க. அப்போ முதல்ல அதை கேட்பியே, கண்டிப்பா $3000 கூடுது அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அப்படியா, அவ்வளவு காசு வருதா, பரவாயில்ல, அப்ப இங்க உள்ள சம்பளமும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நாளைக்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கறத, அப்ப 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி உரையாடல் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டே இருக்கும் பொழுது கோயிலுக்கு போன அம்மா திரும்பி வராங்க. இந்த அம்மாவோட பேர் வந்து காமாட்சி. அவங்க திரும்பி வராங்க. வந்த உடனே அம்மா கிட்ட அம்மா வந்து சொல்றாங்க, திருப்பதிக்கு போகணும்னு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை சீக்கிரம் முடிக்கணும். கண்டிப்பா அம்மா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு கம்பெனி வெளிநாட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உடனே ஆமாம்மா, கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படிப்பா நான் 3 வருஷம் உன்னை பார்க்காம இருப்பேன், எனக்கு வேற குழந்தைங்க இல்லை, நீ மட்டும்தான் இருக்க, இத்தனை வருஷமா உன் கூடவே நான் இருந்துட்டேன், நான் எப்படி வந்து இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அவங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அம்மா இப்படி சொல்றாங்களே, நம்ம போலான்ற முடிவுல இருக்கமேங்கிற ஒரு பதட்டம் வந்துருது அவருக்கு. உடனே அவர் தடுமாறுறாரு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதாவது எனக்கு நீ போன நேரத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னோட அந்த உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லப்பா, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இவர் வந்து யோசிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, அவர் வந்து 3 வருஷம் வெளிநாடு போனா கிடைக்க போற காசு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல, அதை நீங்க யோசிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால என்னம்மா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆயுசு முழுக்க இங்க இருந்தாலும் அவ்வளவு காசு சேர்க்க முடியாது உங்க பையனால, அதனால அவர் போட்டும், நான் தடுக்கல, நீங்க போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. அப்ப இவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த பேச்சை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பேசுறாங்க. அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல என்னென்னமோ முயற்சி செஞ்சோம், அவர் போறதை வந்து உறுதியா நிக்கிறாரு அந்த முடிவுல. இவர் அந்த அந்த மனைவி வந்து சொல்றாங்க, நான் இவ்வளவு நாள் வந்து வேலைக்கு போகாம இருந்தேன் நீங்க சொன்னதுனால, இப்ப நானும் வேலைக்கு போறேனே, நீங்களும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முயற்சியில இறங்குவாங்க. இவங்க அம்மா 2-3 தடவை சொல்றப்ப அவர் பையன் வந்து சொல்லுவாரு, பெண் குழந்தைய வச்சிருக்கேம்மா நானு, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு வந்து பணம் தேவை, கணிசமா நம்மளோட வாழ்க்கையில நான் செட்டில் ஆகணும்னா எனக்கு பணம் தேவை, கண்டிப்பா நான் போய் ஆகணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை பத்தி எந்த இதுவுமே பேசவே இல்லை. அப்படியே போயிருது. அந்த கிளம்புகிற நாளும் வந்துருது. அப்ப வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறாரு. அவங்க அம்மா வந்து நல்லா இருப்பா, உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, எல்லாமே சொல்றாங்க. அந்த பையனும் அதே மாதிரி, நான் உங்ககிட்ட வார வாரம் பேசுறேம்மா, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, நீங்க மட்டும்தான் நல்லா திருப்தியா செலவழிச்சுட்டு நிம்மதியா இருங்க 3 பேரும், குழந்தையும் மனைவியும் நீங்க நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிடுறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து மனசுக்குள்ள என்ன வருதுன்னா, கணவர் போனதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு இந்த மாமியாரோட இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பொண்ணுக்கு. அப்ப அதனால முதலே அவங்க கிட்ட கணவர் சொன்ன உடனே உங்க அம்மாவுக்கு போய் உங்க மாமா வீட்டுல இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு, எங்களுக்கு அவங்களோட தொடர்பே இல்லம்மா, நீங்க வந்து வசதிகளை பெருக்கிக்கோங்க, இனிமே நல்லா சம்பாதிக்க போறேன், ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும், நல்ல வசதிகளை பெருக்கிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க 3 பேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சரி, இவர் கிளம்பட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே அந்த பேச்செல்லாம் விட்டுறாங்க. இவரும் கிளம்பி போயிட்டு ஏர்போர்ட்ல கொண்டு போய் எல்லாரும் அனுப்பிச்சு விடுறாங்க.
அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து வந்திருக்காங்க வழி அனுப்புறதுக்காக. எங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, இல்லம்மா அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே மாமியார் வந்து இல்லம்மா நீ இப்பவே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப அவங்க போயிட்டு அங்க உடனே இத பத்தின டிஸ்கஷன் தான் அங்க ஓடுது அம்மா வீட்டுல. என்ன நீ அவங்க கணவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் இவங்களோட இருக்கணுமா, மாமியாரோட இருக்கணுமான்ற கேள்வியை வைக்கிறாங்க. எனக்கும் அதான் என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொன்னோடனே, அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. அப்ப அதுக்கு எப்படி செய்யறது? யாருமே முதியோர் இல்லத்துக்கு அவங்களா போறதுக்கு விரும்ப மாட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு உடனே, நீ அவங்கள வந்து போற அளவுக்கு அவங்கள இது பண்ண வைக்கணும், நீ நடந்துக்கணும், அப்பதான் அவங்களா அந்த டெசிஷனுக்கு வருவாங்க. ஏன்னா முடிவுகள் வந்து அவங்களா எடுக்கும் பொழுதுதான் அது அந்த சூழ்நிலை இதுல நம்ம போயே ஆகணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாதான் அவங்க அங்க போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணு திரும்பி வரும்பொழுது இவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மாமியாரோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு வரும்பொழுது வீடு ரொம்ப அமைதியா நிசப்தமா யாருமே இல்லாம இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப அழுகையா வரும். ஆனாலும் உட்கார்ந்து யோசிப்பாங்க, 3 வருஷம் கண்டிப்பா நம்ம பையன் அங்க இருந்துதான் வேலை பார்க்கணும். அப்ப நான் தான் குழந்தைங்களையும் அந்த பொண்ணையும் அந்த பேத்தியையும் நான் தான் பொறுப்பா பாத்துக்கணும். அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப நல்லா அவங்களுக்காக பாத்துக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். அவளும் இனிமே வேலைக்கு போறா. அதனால நான் இதை வந்து தைரியமா எடுத்து செய்யணும். என் பையன் நல்லபடியா திரும்பி வருவான், நான் அவனை நல்லபடியா பார்ப்பேன் திருப்பி 3 வருஷத்துக்கு அப்புறம்ங்கிற ஒரு பாசிட்டிவ் இதோட அந்த அம்மா வந்து அந்த இதை எதிர்கொள்ள தயாரா இருப்பாங்க. பையன் ஊருக்கு போயிட்டாரு, மருமக திருப்பி வந்து வேலைக்கு போறா அப்படிங்கிறது. பார்த்தா இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வரும்பொழுது இவங்க வாமா இப்பவே வந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நான் என்ன எதிர்பார்க்கலையா, நீங்க இப்ப வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, நான் வந்துட்டேனோ அப்படின்னு முதல் இதே அப்படி தாக்குதல் துணியில அவங்க பேச ஆரம்பிச்சோடனே, சரி அவளும் ஏதோ கோபத்துல பேசுறான்னு இவங்க விட்டுடுவாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க எப்பவுமே எந்திரிச்சு 5 மணிக்கே எந்திரிச்சு சமையல் செஞ்சு வைக்கிறவங்க. அன்னைக்கு ரொம்ப நேரம் இந்த மகன் ஊருக்கு போயிட்டாருங்கிற கவலை இது எல்லாமே சேர்ந்து எண்ணங்கள் சுழண்டுகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் சரியா இருக்காது. அதனால எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் தாமதமா எழுந்து வரும்பொழுது இந்த பொண்ணு வந்து அடுப்படியில உருட்டிட்டு இருப்பாங்க ஜாமான் எல்லாம். அப்போ என்ன வேலைக்கு போற பொண்ணுக்கு நம்ம என்ன சமைக்கணும்னு நீங்க எந்திரிச்சு கூட வரல அப்படின்னு அதுக்கு ஒரு இது பேசுவாங்க. உடனே இல்லம்மா நான் தினம் செஞ்சிருவேன் இல்லையா, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோ, நான் எப்பவும் போல செஞ்சு வச்சிடறேன், இனிமே நீங்க கிச்சனுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுவா. ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பாப்பாங்க, வெறும் பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. சரி புரியாம பேசுறா, நம்ம கொஞ்சம் அவளும் கவலையில இருக்கிறா, அதான் எப்படி வெளிக்காட்டுறன்னு தெரியாம இது பண்றா, நம்ம அமைதியா அதை சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் நல்லபடியா சமைச்சு வைப்பாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு அலுவலகத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம், யாரை கேட்டு நீங்க அடுப்பங்கரைக்குள்ள போனீங்க, உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க ஏன் போனீங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு நீங்க இனிமே செய்யக்கூடாது, அப்புறம் நான் என்னை வந்து கொடுமைப்படுத்துறேன் என் மருமக, பையனும் இல்ல என்ன வேலை வாங்குறான்னு நீங்களே நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசினாலும் அவங்க வந்து விடுமா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஒரு பதில் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையில போய் முடிகிற மாதிரியே போயிட்டே இருந்தது. இப்ப இவங்க ஏதோ ஒரு முடிவோடு இருக்காங்க, ஆனா என்னன்னு புரியலையே எனக்கு, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி இது பண்றான்னு எனக்கு புரியலையேன்னு தவிக்கிறாங்க. இப்படியே 4 நாள் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு அலுவலகத்துல இருந்து வந்து 5 நிமிஷத்துல அவங்க அம்மா அப்பா கூட வராங்க. அவங்க அம்மா அப்பா தனியா அவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு போய் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சமையல் பண்றா, எல்லாம் பண்ணி சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பொண்ணோட அம்மா உள்ள வந்து பேசுறாங்க. என்னாச்சு, என்ன சொல்றாங்க உங்க மாமியார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவங்க எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நான் அவங்களை இது பண்ணி வச்சிருக்கேன், இப்போ எதுனாலும் என்கிட்ட பதிலே பேச முடியாது, அவங்க அந்த நிலைமையில நான் அவங்களை வச்சிருக்கேன் இப்போ, அப்ப சீக்கிரம் இது பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரம் அவங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா அது காதுல விழுகும் இவங்களுக்கு. அப்பதான் இவங்களோட திட்டமே இதுதான் போல இருக்கு அப்படின்றது அந்த அம்மாவுக்கு புரியும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரும் கிளம்பி வெளியே போயிருவாங்க. அலுவலகத்துக்கு அந்த பொண்ணு போயிருவா, இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அப்ப இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு திரும்பும் பொழுது டிவி ஓடிட்டு இருக்கும். டிவில வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சி வந்து ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு இளைஞர் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. அவர் வந்து முதியோர்களை காப்பாற்ற ஒரு இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கேன், சேவை மனப்பான்மையோட நடந்துட்டு இருக்கிறவரை பத்தி அறிமுகம் கொடுத்துட்டு அவரை பேச சொல்லுவாங்க. அவங்க அதோட விவரம் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி அந்த முதியோர் இல்லம் நடக்குது, யாரை வந்து சேர்த்துக்குவோம், எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இது அப்படின்னு அவங்க தொலைபேசி எண்களை சொல்லும் பொழுது வேகமா இவங்க மனசுல அதை குறிச்சுக்குவாங்க. குறிச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த நம்பரை எடுத்துட்டு பக்கத்துல கதவை கூட்டிட்டு போய் வந்து போன் பண்றதுக்கு எடுக்கும் பொழுதுதான் போன் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதே உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து போன் பண்ணலாம்னு எடுப்பாங்க, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு இடையில ஒரு நாள் மகன் கால் பண்ணும் பொழுதும் இவங்க பக்கத்துல இருப்பாங்க. இந்த பொண்ணு பேசிட்டு அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கையில போனே கொடுக்காம போனை வச்சிடுவாங்க. ஏமா என் பையனோட குரலை கேட்கறதுக்காக தான் நான் இதோ என் உயிரையே புடிச்சிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர்கிட்ட நீங்க அழுது புலம்புவீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட போனை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவா.
அப்ப இது மாதிரி எல்லாத்தையுமே தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரியுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போய் போன் பண்ணுவாங்க. அவங்க முகவரி சொன்ன உடனே அதை குறிச்சுட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இவங்க கையில தனியா காசு இருக்காது. சாமி உண்டியல்ல இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விசாரிச்சு பஸ் பிடிச்சு போய் சேர 1.5 மணி நேரம் ஆயிரும். இவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, 149 அப்படிங்கிற டோக்கன். அதை வாங்கிட்டு உட்கார்றாங்க. ஒரு நாளைக்கு 40 பேரை தான் பாக்குறாங்கன்னு சொல்றாங்களே. இந்த நம்பர் படி பார்த்தா நம்மளை பார்க்க 3 to 4 நாள் ஆயிடுமே, நம்ம என்ன பண்ண போறோம், அது வரைக்கும் அந்த பொண்ணோட அந்த வீட்டுல இருக்க முடியுமான்னு பல சிந்தனையோட அந்த இதுல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அங்க பக்கத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அந்த ரூம்ல இல்லாம வெளியில போய் நிற்பாங்க. அங்க ஃபேன் வேஸ்டா ஓடிட்டு இருக்கும். உடனே எந்திரிச்சு அதை சரியா ஆஃப் பண்ணுவாங்க. அங்கங்க பேப்பர் எல்லாம் கிழிச்சு குப்பையா கிடக்கும். அதை எடுத்து குப்பை கூடையில சரியா போடுவாங்க. அப்புறம் ஒரு வயசானவர் வந்து தடுக்கி விழ போவாரு. அவரை வேகமா போய் பிடிச்சு அவரை உட்கார வைப்பாங்க. இப்படி இது பண்ணிட்டு இவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தலா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து இவங்களை கூப்பிடுவாரு, ஐயா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க உள்ள போன உடனே அவரு சுருக்கமா உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க விவரத்தை சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்ப என்ன கண்டிப்பா உங்களை இன்னும் அவமானப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவமானப்படுத்துனா, ஆனா என் மருமக தான் அப்படின்னா நான் பிரச்சனையே இல்லை, அந்த அவமானத்தை ஏத்துக்கிட்டு நான் அவளோட இருக்கிறதுக்கு தயாரா. ஆனா இப்ப மத்தவங்களோட தலையீடு வர்றதுனால இதுக்கு கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் வரணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நீங்க வந்து இங்க இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்ன பண்ண முடியும், உங்களால ஏதாவது வேலை? அவங்க சொல்றாங்க, நான் கண்டிப்பா ஏதாவது வேலை செய்யணும், சும்மா என்னால இருக்க முடியாதுப்பா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இங்க மெஸ் இருக்குமா, நீங்க சமைக்க முடியுமா, அதுல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சரிப்பா, நீங்க அந்த இதுக்கான உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறேமா, நீங்க போய் சமையல் பண்ணுங்கன்னு உங்களை அட்மிஷன் நான் போட்டுட்டேன், நீங்க போய் சமையல் கட்டுற ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, கண்டிப்பா மத்தவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த சமையல் கட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ இவங்க போய் சந்தோஷமா சமையல் ரெடி பண்றாங்க. இவர் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப திருப்தியா இருக்கு சாப்பாடு. நிறைய பேரை நம்ம ஆள் மாத்திட்டோம், ஆனா இது ரொம்ப நல்ல சுவையா நல்லாவும் இதா இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியுது. அப்ப இந்த அம்மா கண்டிப்பா நமக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணி அப்போ 4 to 5 மணி இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார் வந்து, நான் வெளியில போறேம்மா, நீங்க வேணா வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்கு போறதுன்னா கூட்டிட்டு போறேன், உங்க மருமக கிட்ட சொல்லிட்டு வருதுன்னா சொல்லிட்டு வந்துருங்கன்னு கூட்டிட்டு போவார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து இறங்கி உள்ள நுழையும் போது போன் அடிக்கும். இவங்க கடகடன்னு ஓடி போய் போனை வேகமா எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அவங்க பையன் பேசுவார் அங்க இருந்து. இந்த மாதிரிப்பா நான் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்துட்டேன் அப்படின்னோட, ஏமா உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாளா அப்படின்னு கேட்பாரு பையன். இல்லம்மா, இல்லப்பா, அதெல்லாம் எதுவுமே சொல்ல விரும்பல, நான் சந்தோஷமா திருப்தியோட தான் முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்திருக்கேன். உபயோகத்தோட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு பண்ணிதான்ப்பா அங்க போயிருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எனக்கு நல்லா இருப்பேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாம். நீ உன் வேலையை நல்லபடியா பாரு, இதுக்காக எல்லாம் டென்ஷன் ஆகி கிளம்பி வராதப்பா அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட சொல்லிட்டு போனை வந்து உன் மனைவி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர் வந்து இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவாரு. வச்சோடனே அந்த பொண்ணு கிட்ட, அம்மா நான் கிளம்புறேன், உன்னோட வதுப்படி அதுதான் ஆசை, நீங்க வந்து நிம்மதியா உங்க அம்மா வீட்டுல போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு எந்த தொல்லையும் இல்லாம நானே கிளம்பி முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன், நீ இருந்துக்கோ அப்படின்னு. போயிட்டு அங்க பிடிக்கலன்னா திருப்பி வரலான்னு ஒரு எண்ணத்துல இருக்கீங்களா அப்படின்னு அவ கேட்பா அந்த மருமகர். உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை நீ வயசாயி அங்க வருவமா, நான் திரும்பி வர்றதுக்கு வேலை இல்லை, நான் சந்தோஷமா போயிட்டு வரேன், உன் வழி என்னவோ அதுல நீ போய்க்கணும், அதுல நீ குறுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போயிட்டு அந்த இல்லத்துல அவங்களோட அந்த பொறுப்பை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதிகமான பொருட்களை வீணாக்காம ரொம்ப கம்மியான பொருட்களை உபயோகித்து ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடை தயாரிச்சு ஆத்மார்த்தமா அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு பணமும் அவர் வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க இந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, சேவையா, அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்களை அந்த இதுல வந்து தங்க வச்சிருப்பாங்க. அந்த வாடகைக்கானது எதுவுமே அவங்க வாங்க மாட்டாங்க. இப்ப இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு அறையை தான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப இன்னொருத்தர் யார் இங்க வரப்போறாங்க அப்படின்னு இவங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அந்த காப்பகத்தோட நிர்வாகி பேர் வந்து சேதுபதி, அவர் வருவாரு. அம்மா நீங்க ரூம் மாத்துற மாதிரி இருக்கும், ஒரு வயசானவர் வந்திருக்கிறாரு, அதனால நீங்க வேற ரூமுக்கு போயிருங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா இதுல என்ன இருக்கு, நாங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டுதான் கடைசி காலத்துல இங்க வந்திருக்கோம், அதனால இதுல ஆண் பெண் வித்தியாசம் என்ன இருக்கு, நீங்க இருக்க சொல்லுங்க, அவருக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்க இருக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவர்கிட்டயும் கேட்பாங்க, அந்த அம்மாவுக்கு சரின்னா நான் இருந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. அவர் ரொம்ப பேசாத ஒரு டைப்பா இருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவரே கொஞ்சம் இவங்க கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு. ஆனா தன்னோட பர்சனல் விஷயங்கள் 2 பேருமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. மேலோட்டமான ஒரு பேச்சு, ஒரு அறையில இருக்கிறவங்க ஒன்னா இருக்கிறவங்க எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேசி பழக ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாளுக்கு அவருக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் அடிக்கும். இவங்க போய் உதவி செய்யறதுக்காக மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மருந்து ஒத்துக்காம இவருக்கு வாமிட் ஆயிரும்.
அப்ப இவங்க எல்லா உதவியும் செஞ்சு அவருக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் தனியா பத்திய சமையல்லாம் செஞ்சு அவரை வந்து சரி பண்ணுவாங்க. சரி பண்ண உடனே அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியாயிடும். அப்போ ஒரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்த காரணமா தான் நான் வந்து இந்த இல்லத்துக்கே வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாரு. சொல்ல ஆரம்பிச்ச உடனே இல்ல பரவாயில்ல நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என்னோட மனசு வந்து எப்பயாவது ஒரு வடிகால் தேவைப்படுது, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மகள் வந்து 2 மகள் எனக்கு. மனைவி வந்து 2 பிள்ளைங்களும் 12 வயசு 10 வயசா இருக்கும் பொழுதே இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணும் வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு கர்மயோகி மாதிரி நான் வாழ்ந்து எல்லாம் பண்ணேன். கடைசியில என்னோட 2வது பெண் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுதே வேற மதத்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. முதல் பெண் வந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது இல்லப்பா இன்னும் 2 வருஷம் போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. கடைசியில ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு நான் தான் வந்து நிர்வாகம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன்னு பிரச்சனை பண்ணி தனி கொடுத்துன கிளம்பி வந்துட்டா. அந்த சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மனசு அப்பா அப்படிங்கிற பாசத்தோட இருக்கிற பொண்ணு. ஆனா பெரிய பொண்ணு வந்து சுயநலத்தோட மொத்த உருவம். என்னோட காசுக்குள்ளத்தையுமே அவதான் வந்து மாச சம்பளத்தை வாங்கி வச்சு செலவழிப்பா. ஆனா என்னை வந்து ஒரு இதா பாத்துக்கவே இல்லை. இப்படியே நாள் போயிட்டே இருந்தது. கடைசியில அந்த பொண்ணு தனி கொடுத்துன வந்ததுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப அன்பா ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசி, அப்பா நீங்க ஏன் தனியாவே இருக்கீங்க, வாங்க எங்க வீட்டுல வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. உடனே இவருக்கு என்ன திடீர்னு பொண்ணு மேல பாசம், நமக்கு பாசம் வந்துச்சு போல இருக்கு நம்ம மேலன்னு சொல்லிட்டு சரிம்மா கஷ்டமா தான் இருக்கு நானும் வரேன் அப்படின்னு போவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க மாமியார் வந்து கூட இருக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த பொண்ணு அப்பாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு அவர் அங்க இபி ஆபீஸ்க்கு போங்க, குழந்தைய பாத்துக்கோங்க, ரேஷன் வாங்குங்க, அது வாங்குங்கன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி. அப்படி அப்புறம் அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அதுதான் செய்வாங்க. இவருக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லையா அதுக்கேற்ற கவனிப்பு கொடுப்போம், அவர்கிட்ட அன்பா பேசுவோம், அந்த இது எதுவுமே இருக்காது. இதுல அவர் ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கிற நேரத்துல அவருக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு மாப்பிள்ள சொல்லுவாரு. இந்த பொண்ணு வந்து வேண்டாம் வேண்டாம் செலவாயிடும், பார்மசில இருந்தே மாத்திரை வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க. அது அவருக்கு சேராம போனனால இவருக்கு ஒரு மாதிரி நினைவு இல்லாம போயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 வாரம் இருக்கும். மாறி மாறி முழிச்சு முழிப்பாரு. திடீர்னு அப்படியே கோமா மாறி போயிடுவாரு. அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும். 1 வாரம் கழிச்சுதான் இவருக்கு நினைவே திரும்பும். முழிச்சுட்டு நர்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது உங்களை சேர்த்த அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க, ஒருவேளை நாளைக்கு சண்டே அதனால நாளைக்கு வருவாங்களா இருக்கும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. அப்பதான் இந்த பொண்ணு வரவே இல்லைங்கிறதே இவருக்கு புரியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு கம்பல்சரி டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்றப்போ ஹாஸ்பிட்டல்லே சொல்லுவாங்க இன்னும் ஒரு நாள் இருந்து பாத்துட்டு போறதுனா கூட போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு ஆபீஸ் இருக்கு நான் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டும் அந்த உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆகி வந்திருக்காருங்கிற எந்த ஒரு கரிசனமுமே இல்லாம போயிட்டு இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி அந்த பொண்ணு என்ன பண்ணுவா வந்து, அப்பா உங்க ஹாஸ்பிட்டல் பில் நான் தான் கட்டினேன், 8000 ரூபாய் வந்திருக்கு, எனக்கு டிராப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல கொடுப்பான் அந்த பொண்ணு. அப்பதான் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு என்கிட்ட இப்பயும் பென்ஷன் வருது, நான் காசு வச்சிருக்கேன், எதுக்கு நான் இந்த வீட்டுல வந்து வேலைக்கார மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முதியோர் இல்லத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் முடிவெடுத்தேன். அதனாலதான் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கேன், என்னோட பென்ஷன்ல இருந்து 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன் இங்க அப்படின்னு சொல்லி அவரோட கதையெல்லாம் சொல்லுவாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இவங்களா நினைப்பாங்க பெண்கள் வந்து அழுதுறோம் இல்லைன்னா நம்மளால ஏதோ ஒரு இதுல போய் மனசை டைவர்ட் பண்ண முடியுது. ஆனா ஆண்கள் ஏன்னா அவங்க ஜெனரேஷன் அப்படி, ஆண்கள்லாம் இப்படிதான் அப்படின்னு இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல இருந்தனால அவங்க அதே யோசிப்பாங்க, கம்பீரமா இருக்க வேண்டிய ஒரு ஆண்மகன் வந்து இப்படி இருந்திருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப 2 பேருமே நல்லா அவங்களோட கதைகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நட்பு வந்து இதான உடனே அவங்களே சொல்லுவாரு, எனக்கு வந்து நீங்க என்னவா இருக்கீங்க, அக்கா தங்கச்சி உறவெல்லாம் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க வந்து அப்போ ஒரு நல்ல தோழியா எனக்கு இருக்கீங்க, என்னோட ஃபுல்லாத்தையும் கேட்டு இவ்வளவுதான் என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்க, நீங்க என்னோட தோழிமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. இப்போ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகும்னா இவரோட மருமகன் வந்து திருப்பி வருவாரு. திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி மாமா என்னோட மனைவிக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் முடியாது, நான் வர முடியாது, நீ போங்க, உங்ககிட்ட தான் காசு இருக்கே அதை வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்ப இவங்க சொல்லுவாங்க நான் வேணா போய் உங்களுக்கு துணைக்கு இருக்கேன், ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்ல வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்க நிறைய பேருக்கு உன்னோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ இங்கே இரு, போக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து நக்கலா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வயசான காலத்துல வாழ்க்கை தொடங்கிருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு வேகமா அவர் வெளியில போயிடுவார். அப்ப இவர் வந்து அதை பார்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அவர் பேசாம இவர் உட்கார்ந்துருப்பாரு. இவங்க வந்து எதுவுமே சொல்லாம பேசாம இருப்பாங்க. அப்புறம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு, உனக்கு அவர் சொன்னது புரிஞ்சுதா? ஆமா கரெக்டா தானே கேட்டிருக்காரு, வயசான காலத்துல நம்ம எல்லாம் திருப்பி இந்த இந்த இதுல வந்து ஹோம்ல வந்து புதுசா ஒரு வாழ்க்கை நமக்கு எல்லாம் தொடங்கி இருக்கு இல்லையா, எல்லாரும் நிம்மதியா இருக்கும்ல, அதைத்தான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க.
உனக்கு அது புரியல, நிறைய பேர் இங்கேயும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீதான் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இவங்க அப்படியெல்லாம் இருக்காது, இது இந்த இடத்துல கூடவா இப்படிலாம் பேசுவாங்கன்னு இவங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. நீ எப்பவுமே காதை மூடியே வச்சிருக்க, உனக்கு சமைக்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியல, உன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா இவங்க சமைக்கிறதுக்கு போவாங்க, அங்கேயும் இதே மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு அதோட தீவிரமே புரியும். ஓ இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடி வருவாங்க. அழுதுகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நான் இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுவாரு, இது பேசுவாங்க, இது உலகம், இதுக்கெல்லாம் நீ ஏன் மதிப்பு கொடுக்குற, ஆமா அப்படிதான் சொல்லிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அடுத்த நாள் பார்த்தா இவரு அந்த சேதுபதி வந்து இவரை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு, சார் நீங்க ரூம் வேற மாத்திக்கோங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து பேசுறாங்க, அதனால இது வந்து இது பண்ண விடல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். என்னப்பா நீ இந்த மாதிரி ஒரு சீப்பான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க யார் பேசுனாங்களோ அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறத விட்டுட்டு எங்க மேல சார்ஜ் எடுத்தேன்னா இப்ப நீயும் இது பண்றங்கிற அர்த்தத்துல தானே நீ பேசுற, நீ இதே கண்டிஷனை தொடர அப்படின்னா நீ இருந்துக்கோ, நாங்க கிளம்புறோம், இந்த இல்லத்தை விட்டு நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனே, இல்ல சார் பொதுவா பிரச்சனை வராதுன்னு தான் நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல, இல்ல இந்த உலகம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு நீயே யோசிப்பா, ஒரு இளைஞனா இருந்துட்டு இவ்வளவு தூரம் சேவை மனப்பான்மையோட நீ செஞ்சுட்டு இருக்க, இதுக்கு எப்படி தீர்வு காணணுங்கிறத நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்துருவாரு. வந்துட்டு இவர் வந்து போய் வீடு தேட ஆரம்பிப்பாரு. அடுத்த 1 மாசத்துக்குள்ள நாங்க காலி பண்ணிடுறோம்னு சொன்னனால வீடு தேடி வீடு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மாவையும் கூடி இவங்க சொல்லிடுவாங்க, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வந்து நல்ல ஒரு நட்பு கிடைச்சதுன்னு நினைச்சேன், கடைசியில இப்ப அதுவும் நிலைக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே, இல்ல நீயும் சேர்ந்துதான் என் கூட வர்ற அப்படின்னோடனே, இங்க பேசின மாதிரி தானே வெளியில பேசுவாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இந்த ஹோம் மட்டுமே உலகம் கிடையாது, உலகத்துல வந்து வெளியில வந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போய் அவங்க அந்த வீட்டுல செட் ஆனதுக்கு அப்புறம் அவரும் அந்த ஹவுஸ் ஓனரும் நீங்க யாரு, உங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எதுவுமே கேட்க மாட்டாரு. 2 வயசானவங்க, அவரா வந்து கணவன் மனைவி என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும், நம்ம ஏன் அவரை போட்டு குழப்பணும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு வர்ற காசு எவ்வளவுன்னு கூட எனக்கு தெரியாது, எப்படி நம்ம 2 பேரும் வாடகை கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமே முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் சிக்கனமா தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் சின்னதா 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், அந்த வருமானத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கும், அதுல அந்த ஓனர் கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்டோடனே அவரே 10 பேரை பிடிச்சிட்டு 10 பேருக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. ஏற்பாடு பண்ண உடனே இவங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுன்னு அவங்க எல்லாருமே இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்கும். அப்படியே அவங்க வேலை செஞ்சு அந்த வெளியில போய் வாங்குறதுக்கு தேவையானதுக்கெல்லாம் ஒரு பையனை வந்து ஹெல்ப் சேர்த்துப்பாங்க. இவங்க வீட்டுல செய்யற வேலை எல்லாமே இவங்க பாத்துக்குவாங்க. இப்ப இவங்க சம்பாரிச்சு 5 இலக்கம் 10,000 ரூபாய்க்கு மேல 5 இலக்கமா காசு வந்து இவங்க கையில அந்த 2 மாசத்துல சேர ஆரம்பிக்கும். அவங்களோட வாழ்க்கை வந்து இனிதா பயணம் ஆரம்பிக்குது, வசதியான வாழ்க்கையை நோக்கி அவங்களோட வாழ்க்கை வந்து திரும்புது. அவர்களாலும் முடியும், இது ஒரு வித்தியாசமான ஆரம்பம், இவர்களாலும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து நிறைவு பெறுது. இதுதான் வந்து இந்த வயசான தோழிங்கிற கதையில வந்து இருந்த விஷயங்கள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா, இந்த காமாட்சி அப்படிங்கிறவங்க ஒரு உலகம் ரொம்ப தெரியாம ஒரு மகனை வளர்த்து நல்லபடியா ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு சொசைட்டில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்த ஒரு பெண்மணி, அந்த மகனை நல்லபடியா படிக்க வச்சு அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சு எல்லாம் பண்ண ஒருத்தவங்க வந்து அவங்களோட அந்த கடைசி காலம் நிம்மதியா இருந்துச்சா அப்படின்னா எவ்வளவு குழப்பங்கள். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளியில வந்து வேற ஒரு இடத்துல வேரோடு புடுங்கி நட்ட மாதிரிதான் அந்த இடத்த விட்டு வெளியில போய் அங்க இருந்திருக்காங்க. இப்ப அவ்வளவு தைரியத்தோட அதை வந்து எதிர்கொள்றது அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரமிப்பான விஷயமா எனக்கு இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க இருந்து அவங்க எப்படி அந்த இதுக்கு போனாங்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அதை ரொம்ப இதா எடுத்துக்கிட்டு அதுலயும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஒரு உபயோகமான ஒரு வேலையை செய்வேன் அப்படிங்கிறத பொறுப்பை தட்டி கழிக்காம அந்த பொறுப்புக்கு அந்த இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா யோசிச்சு, என்னால என்ன முடியும், சமையல் செய்ய தெரியும், நான் சமையல் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு இதுல அதை பொறுப்பா எடுத்து செஞ்சது ரொம்ப தைரியமான ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் வந்து அந்த சேதுபதி அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞன் அந்த இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறவரு, அவர் வந்து ரொம்ப அழகா அந்த இல்லத்தை நடத்தி தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு சேவை மனப்பான்மையோட செய்து கொண்டிருக்கும் பொழுது. ஆனா கடைசியில வந்து அவரும் ஒரு சாதாரண மனிதன் போன்றுதான் அந்த எண்ணங்கள் இருக்கு, அதற்கு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவரும் கட்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த கேரக்டர் மேல முதல்ல எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயமா வந்து மேல கொண்டு போன அந்த கேரக்டர் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கீழே வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த மகாதேவன் அப்படிங்கிற அந்த இல்லத்துக்கு வந்து அந்த புதிய நண்பர், இவங்க அறைக்கு வந்த புதிய நண்பர்
ஒரு மனைவி இழந்த பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து கணவனை இழந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து நிறைய வழிமுறைகள்ல வந்து அவங்களோட மனசை மாத்திக்கிறாங்க. மனசை வந்து தேத்தி கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போறது, அது சமையல் கட்டுல புகுந்து அவங்க வேலையை அதிகமா செய்யறது, பேரன் பேத்தியோட நேரம் செலுத்தின. ஆனா ஆண்கள் வந்து ஒரு எல்லைக்கு மேல, அது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே கூட ஒரு எல்லையை தாண்டி அவங்களால போக முடியல. அந்த மனைவி இழந்த ஆண்களுடைய வழியை வந்து ரொம்ப அந்த கேரக்டர் மூலமா எடுத்து கொடுத்தது வந்து இன்னும் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காமலே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ரொம்ப புரிய வச்ச ஒரு விஷயம் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் எனக்கு. அப்ப இது எல்லாம் தாண்டி அவங்க வந்து எப்படி அதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு அவங்க வந்து வெற்றி பாதையில நம்ம போறோம், நம்மளாலே வாழ முடியும், யார் நம்மளை வந்து இது தாங்க வேண்டாம், நம்மளே பாத்துக்க முடியும் நம்மள அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த முடிவெடுத்து தைரியமா போய் அந்த வயசுலயும் அந்த பணத்திற்கான ஒரு உதவியா எப்படி செய்ய முடியும்னு இவங்க ஆரம்பிச்சது கடைசியில அவங்களுக்கு ஒரு பெரிய பாதையா மாறிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்தது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். இதை படிக்கும் பொழுது அவங்க எப்படி தைரியமா அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். இதை தாண்டி நம்ம போயிடலாம், இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்ப கடைசியில அந்த மெஸ் வச்சு இது பண்ணும் பொழுது இது மாதிரி நமக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை செஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு கதை. அதனால இத வந்து நான் ஒரு முதல் கதையா இங்க நான் பகிர்ந்துக்கணும்ன்ற ஆசையில எடுத்துட்டு வந்தேன். என்னோட விஷயத்த நான் சொல்லிட்டேன், எனக்கு தோணுன விஷயங்களை. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லாரும் கேட்டு ரொம்ப ஆர்வமா எல்லாரும் கேட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் கை தட்டலாம். என்ன இருக்கு மைக் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். நான் முதல்ல பேசுறேன்மா. கதை நான் எல்லாரும் பேசலாம். கதை வந்து பாதிதான் முடிச்சிருக்கீங்கல்ல, இன்னும் இருக்குல்ல கதை? இன்னும் இருக்கு. இல்ல முடிச்சாச்சு. நம்ம வேணா எழுதலாம் சார், இதுக்கப்புறம் நம்ம ஒரு கதை எல்லாரும் இல்ல இருக்கு. வந்து தேவி பாலாவோட கதை ஆக்சுவலா பாலச்சந்தர் எடுத்திருக்காரு, சீரியலா எடுத்திருக்காரு. இந்த கதையோட பேர் வந்து அடுத்த வீட்டு ஜன்னல், அடுத்த வீட்டு கவிதை. இல்ல அடுத்த வீட்டு ஜன்னல் தான். அடுத்த வீட்டு ஜன்னல், அடுத்த வீட்டு கவிதை, அடுத்த வீட்டு கவிதை, அடுத்த வீட்டு கவிதை. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த கதை கரெக்ட். இந்த கதையோட பேரு வந்து அடுத்த வீட்டு கவிதை, ஆனா அந்த தொடரோட பேர் வந்து ஜன்னல். ஜன்னல் கீழே இது தொடரோட பேர் வந்து ஜன்னல். பிரமாதமான ஸ்டோரி, ரொம்ப பிரமாதமா எடுத்திருப்பாரு, அருமையா இருக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, மாலதிக்கும் புரிஞ்சு போச்சு. ஏன்னா இதை நாங்க ரொம்ப ருசிச்சு பார்த்தோம். அருமையான ஸ்டோரி அது, நல்ல கதை, பார்க்க வேண்டிய விஷயம். சரி, நீங்க அதை சொல்லிருங்க, கேட்க ஆவல். இல்ல அத நான் சொல்றதை விட அதை பார்த்தாதான் நல்லா இருக்கும். இல்ல கொஞ்சம் அதுக்கு ஒரு கோடி காட்டலாம்ல சார். கதை வந்து தேவி பாலா இவ்வளவுதான் எழுதியிருப்பாரு. ஆனா அந்த சீரியலுக்காக இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங்ல காட்டும் போதே அந்த மகாதேவன் ரோடு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ராமாடி இவங்கதான் நடிச்சாங்க. ஸ்டார்டிங் காட்டும் போது அவங்க 2 பேரும் தான் வீட்டுல தனியா காட்டுவாங்க. பிளாஷ்பேக் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கதையில வரும். ஆனா இந்த கதையில இன்னும் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாருன்னா, சீரியல் இல்லையா, அதை டெவலப் பண்ணாங்க மெகா சீரியல்ன்றதால. என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது இன்னும் அவரோட மைக்க பிடிச்சு பேசுமா, சரியா கேட்கல. இவரோட பொண்ணும் அவரோட பையனும் வந்து இவங்க 2 பேரும் வந்து கூப்பிடுவாங்க ஒரு காலகட்டத்துல. ஆனா இவங்க 2 பேரும் அவங்கள நம்பி இவங்க 2 பேரும் திருப்பி இவரோட பையன் வீட்டுக்கும் அவங்களும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா போன பின்னரும் அவங்களால ஒரு 2 நாள் 3 நாள் கூட அவங்க 2 பேரும் மாறி இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகள் மாறி இருந்தா கூட இவங்க 2 பேரால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியாது. அதனால அவங்க திரும்பி 2 பேரும் வந்து அதே வீட்டுல 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர மாதிரி தான் அந்த கதையை அவர் வந்து முடிச்சிருப்பாரு. சீரியலுக்காக அதை மாடிஃபை பண்ணிருப்பாங்கன்றதுதான் என்னோட இருக்கலாம். ஆனா வந்து எஸ்பி பால் சொல்லணும், லட்சுமி பிரமாதமா நடிச்சிருக்கு, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நல்ல எப்போ வேணாலும் பாக்கலாம். வாங்க பேசுங்க.
நான் 2 பேசிட்டு போயிடுறேன். ஒண்ணு இல்லை வாங்க எனக்கு. சார், வாங்க, அடுத்த 9 மணிக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. வாங்க பேசுங்க. ரொம்ப ஒரு கதை சொல்லி நமக்கு இந்த தளத்துக்கு கிடைச்சிருக்காங்க. சார் சொன்னது மாதிரி ரேணு மீரா, திரும்பி ரேணு மீரா, திரும்பி மாலதிக்கு அப்புறம் திரும்பி நம்ம லாவண்யா மணிமுத்து வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா ஒரு கோர்வையா அத ஒரு உணர்வோட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அதை ரொம்ப சிறப்பா 40 கதையை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதனுடைய கதையை முழுவதும் நம்மளும் உள்வாங்க முடிஞ்சிச்சு, நம்மளும் கூடவே பயணிக்கவும் முடிஞ்சிச்சு. ஆண்களின் வலி, பெண்களை எப்படி ஒருத்தரை தள்ளி விடுறதுனா என்னென்னலாம் நடக்குது, அந்த போனை கொடுக்காம அவங்க அழுதுருவீங்க, அதனால நீங்க கொடுக்கல அப்படின்னு நல்ல விதமா சொல்றது மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா போகுது. அந்த தோழமை இதெல்லாம் கதையில படிக்கிறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஆனா நல்ல இதுல வாழ்வுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு வெளிநாடுகள்ல வேணும்னா இருக்கும். நம் நாட்டுல நிச்சயமா இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு எண்ணி பார்க்கிறதுக்கு நல்ல தோழிகள் இருக்கிறது. தனியா வெவ்வேறு இடங்கள்ல இருந்தால் கூட ஒரு தொலைபேசி, கடிதம், இதுல நல்ல தோழிகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு உணர்வை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நான் லாவண்யா அவர்களை பாராட்டி உங்களுக்கு இந்த தளத்துல அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி சார். நன்றி 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 நன்றி. வாங்க ரேணு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் லாவண்யா. அருமையான கதை, அருமையான ஒரு போர்வையா நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேரக்டரோடைய விவரமும் நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. விஷுவலா பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே இந்த சீரியலா பார்த்ததுனால கேரக்டரை மாத்த முடியல. அந்த லக்ஷ்மி கதாபாத்திரத்துல வேற யாரையும் வைக்க முடியல, எஸ்பிபி கதாபாத்திரத்துல வேற யாரையுமே வைக்க முடியல. சோ அதுதான் இருந்தது. ஆனா ரொம்ப அழகா நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி இவங்க வந்து கதை சொல்லுவாங்கன்னா, இவங்களோட கதை வந்து எப்படி மாலத்தியோட கதைய எப்படி வந்து ஓடோடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறனோ, அதே மாதிரிதான் நான் வந்து லாவண்யா பல விஷயம் பேசுவாங்க தளத்துல, பல புத்தகங்களை பேசுவாங்க. ஆனா கதை சொல்லும் போது மாத்திரம் தவறாம இருக்கணும்னு நினைப்பேன். இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது லாவண்யா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதை சொல்லும் போது பர்சனல் கால் பண்ணி, அம்மா என்ன கதை சொன்னம்மா, எனக்கு அந்த கதை மட்டும் சொல்லிடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டுக்குவேன். ஏன்னா அங்க ரெக்கார்டிங் இல்லாத காரணத்தினால அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த தோழி எனக்கு. இவங்க சொன்ன பல கதைகள் இன்னமும் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸோட, ஹேண்ட்பேக்கோட, அந்த சுடிதார் துப்பட்டா, சிவப்பு கலர் துப்பட்டா, இதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிக்சரைசேஷன் இருக்கும், கேரக்டரைசேஷன் கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்ட் காலத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதை எப்படி இருந்ததுன்னு இவங்க சொல்ற விதம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். லாவண்யா கிட்ட நான் பிடிச்ச நான் அவங்களுடைய ரசிகையான காரணம் என்னன்னா, வாய்ஸ் வந்து ஒரே சீரா இருக்கும். அதாவது அது ஒரு அமைதி இருக்கும் அந்த வாய்ஸ்ல. அப்படியே அது அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கவனம் சிதறாத அளவுக்கு அந்த வாய்ஸை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல கரெக்டா சிறந்த ஒரு கதை சொல்லிக்கின்ற தளத்துல நீங்க கொடுத்தமைக்கு நன்றிகள் எல்லாருக்கும். லாவண்யா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ரேணு மேம். சூப்பர். வாங்க ரவி சார் பேசுங்க. வணக்கம் லாவண்யா மேடம். ரொம்ப அருமையாக கதை சொல்லியிருக்கீங்க. அதாவது மாலதி மேடம், ரேணு மேடம், பாரதி மேடம் வரிசையில் நீங்களும் ஒரு ஆளாக சொல்லியிருக்கீங்க, சேர்ந்துருக்கீங்க. மிக சிறந்த கதை சொல்லியாக இருக்கீங்க. கேரக்டர்ஸை விவரித்த விதம், கதையை சொன்ன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த வயசானவங்க வீட்டில் நடக்கிறது, ஃபோனை கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாம் வந்து இப்போ சாதாரணமாக எல்லா வயசானவங்க வீட்லேயும் அது நடக்குது. மகள் வீடாக இருந்தாலும் சரி, மகன் வீட்டாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சொன்ன விதமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இல்ல, எவ்வளவு பெரிய கதையை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அது அழகா சொன்னாங்க. அதுதான் பியூட்டி. கரெக்டா சொல்றீங்க. நல்லா சொன்னாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். வாங்க மேடம், சந்தனா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் மேம். என் பேர் சந்தனாங்க மேம். நான் வந்து உங்களுடைய உரையை கேட்கிற முதல் தடவை. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
நீங்க ரொம்ப அழகா வந்து அந்த கதையை நெரேட் பண்ணீங்க மேம். அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து நீங்க அழகா விளக்குனீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கதைய வந்து ஒரு கோர்வையா கொண்டு போனீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கதை கேக்குறேங்கிற ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சது என்னன்னா, அந்த தலைப்பு பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியோ நார்மலா நடக்கிற கிளாஸஸ் மாதிரி இதுவும் ஒரு கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப உலகத்துல வந்து எல்லாருமே வந்து ஒருத்தரை பத்தி ஒரு சாதாரண மனிதரை பத்தி இன்னொரு சாதாரண மனிதர் வந்து பேசுறாருன்னா, அவர் பேசுறதுதான் வந்து அந்த இன்னொரு மனிதரை ஒரு உயர்ந்த மனிதரா ஆக்குறதுக்கான விதையா இருக்கு அப்படிங்கறத நான் கருதுறேன். அது வந்து இந்த கதையிலயும் பிரதிபலிச்சிருக்கு மேம். நன்றிங்க மேம். ரொம்ப சிறப்பா சந்தனா, அவ்வளவு தெளிவா அவ்வளவு அழகா நீங்க கேட்டிருக்கீங்கிறது நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. ரொம்ப ஆழமா அதை உள்வாங்கி அதை வந்து நீங்க பிரதிபலிச்சு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க மேம். சூப்பர் சூப்பர் சந்திரா, மகிழ்ச்சி. அடுத்து யார் பேச? வாங்க, யார் பேச போறது? வாங்க வாங்க பத்மா. லாவண்யம்மா வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. ஸ்டீபன் சார் அவங்க சொன்ன மாதிரி நானும் அந்த சீரியல் ஆல்ரெடி பார்த்துட்டேன். கேபி அப்படின்ற பேர் எதுல வந்தாலும் நான் உட்காந்து பாத்துருவேன். ரேணுமா சொன்ன மாதிரி அதை ஃபுல்லாவே எனக்கு லக்ஷ்மிமா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா வர்ணிச்சிங்க. தேவி பாலா அவங்க கதை தான் இது அப்படிங்கறத நான் அப்ப சீரியல்ல நோட்டீஸ் பண்ணல. பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வாய் இருக்கு அப்படின்னு பேசுறது தான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய நிலையா இருக்கு. ஆனா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம முன்ன வைக்கிறதுக்கு முன்னாடி அது முதல்ல நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய எண்ணத்தை தான் அது அங்க பிரதிபலிக்குதுன்றது யாரும் அதை அனலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஒருத்தரை தப்பா நினைக்கிறேன்னா அது எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் அங்க வருது. சோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாவே ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே செக் பண்ணிக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர கருத்து. சோ ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல இருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டி இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு கமெண்ட் பண்றது, பேசுறது, வயசு என்ன, அவங்க அனுபவம் என்னன்னு பார்க்காம பேசுறது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்துல பேசுறதுக்கு முன்னாடி, ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி பேசுறவங்க அவங்களே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல வர கருத்து. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். அதாவது பத்மா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து போட்ட போஸ்டர் 4 மணி வரைக்கும் பார்க்காத இருக்கிறது தான் பெரிய பெரிய விஷயம் சொல்றாங்க. கரெக்ட் தானே? இல்ல, நீங்க ஏதோ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க வந்து பார்த்ததை மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஆமா சார், மறந்துட்டோம் அவ்வளவுதான். காலையில இருந்து வரல, அதனாலதான். கேப் கிடைக்குமா தானே நம்மளாம் பேச முடியும். பேசுங்க. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறது நல்லது. சின்ன பசங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. மகிழ்ச்சி. வாங்க, யாரு பேசுறது? மாலதி பேசுறாங்க. வணக்கம் அனைவருக்கும். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையை. நான் ஆரம்பிச்ச நான் வந்து ஆக்சுவலி நானும் இவரும் என்ன டிஸ்கஸ் பண்றோம்னா, நான் வந்து இது வயதான தோழின்னு சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் தான் ஒரு காலத்துக்கு அப்புறமா வந்து நம்ம வயசான பின்னர் 2 பேருமே வந்து ஒரு தோழனாவோ ஒரு தோழியாவோ இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கதையா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஆனா இங்க உள்ள வந்தவனவே எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து அடுத்த வீட்டு கவிதை தான். ஆனா தேவி பாலா எழுதினாரான்றது தெரியாது. ஆனா கேபி இது. ஆனா தேவி பாலா வந்து மோஸ்ட்லி இதே மாதிரி இந்த மாதிரி ஃபேமிலிக்கும் பெண்களுக்கும் தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து தேவி பாலா கதை எழுதுவாரு. நிறைய கதை நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா இவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அந்த சீரியல்ல கொஞ்சம் நிறைய மாடிஃபை பண்ணிருப்பாங்க. ஆனா சீரியல் பார்த்தா லட்சுமியும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. டைம் இருந்தா எல்லாரும் டெய்லி ஒரு எபிசோடு கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சீரியல். நிறைய மாடிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஜோடி இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, இவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் உதவி பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது, இவ்வளவும் அந்த கதையில காமிச்சிருப்பாங்க மெகா சீரியல் மாதிரி. ஆனா இவர் வந்து தேவி பாலா வந்து சிறுகதையா தான், சிறு நாவலா எழுதியிருக்கிறாரு. இந்த எஸ்பி அவர் பாலசுப்ரமணியம் இவர் வந்து
கேபி சார் வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க லாவண்யா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. உங்களுடைய அந்த கதையின் பற்றி அந்த கருத்தும் ரொம்ப அழகா இருந்தது. நன்றிமா. ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ. இதை கேபி சார் எடுத்திருக்காருங்கிறதே எனக்கு நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு எஸ்பிபி பாலசுப்ரமணியமும் லட்சுமி அம்மாவும் எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானு. இல்ல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சீனே அவ்வளவு அன்னோன்யமா இருக்கும், அவ்வளவு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நடிச்சிருப்பாங்க, 2 பேரும் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. லிங்க் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் எபிசோட லிங்க் போட்டு அதை போட்டீங்கன்னா கரெக்டா எல்லாம் வந்துரும், பாத்துங்க. அப்ப டெய்லி ஒவ்வொன்னு போட்டுருங்களா சார்? டெய்லி ஒண்ணு இல்ல, அது உங்களுக்கு வேணும்னா போட்டுருங்க, அப்படியே கிளிக் பண்ணவே எல்லாம் வந்துரும். அப்படியே வந்துரும். இந்த படத்துல ரேவதி சங்கரன் வருவாங்க, அப்பப்போ பாட்டெல்லாம் பாடிட்டு இந்த ராகம் தெரியுமா எல்லாம் கேட்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, அது பாத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, அடுத்து யார் பேசுறது? வாங்க, வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? இல்ல கல்யாணி மேடத்தை கூப்பிடுங்க. கல்யாணி மேடம் வாங்க. ஷார்ட் ஷீட் கொடுக்கணும்ல. நீங்க எது கூப்பிடுறீங்க எனக்கு புரிஞ்சிச்சு. வாங்க. மன்னிக்கணும், சாரி. நான் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு காலையில இருந்து ஸ்டீபன் சார்ட்ட இருந்து ஒரு மெசேஜும் வரலையா, அதனால நான் தேடி பார்த்துட்டு அத வேற மாலதி ஷேரிங்கன்னு ஒரு கேள்வி வேற. நாங்க 2 பேரும் பார்க்கவே இல்லப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா. நான் இன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட் இதுல இருந்தேன்ப்பா, ஷாப்பிங். செல்லையே நோட் பண்ணல. லாவண்யா வணக்கம். வணக்கம் 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 மேடம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க நீங்க சொன்ன விதம். கதை வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சில நேரத்துல அப்படியே கண்ணில் கொஞ்சம் அப்படியே கலங்குற மாதிரி. ஏன்னா அந்த வயசானவங்க 2 பேரு அவ்வளவு தூரம் தவிக்க விடுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கு. நம்ம எல்லாருமே ஓரளவு, எல்லா மருமகள்களும் சொல்றேன், அவங்க எல்லாருமே கொஞ்சம் நம்மளும் படிச்சு எல்லாம் வந்து அதுக்கப்புறமேலும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஜென்ஸ் சைட்ல இருந்தாலும் சரி, இல்ல லேடிஸ் சைட்ல இருந்தாலும் அது வந்து இப்ப நம்மளோட ஃபியூச்சர்லயும் வந்து எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. நீங்க பேசுறீங்களா? ஒரே நிமிஷம். சார் இருக்காரா? வாங்க சார். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. அவரு திரைக்கு பின்னால் மேல போய் கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு தான் போனேன். சரி உட்காந்துருந்தேன் நானு. ஓகே, கேட்டேன் நம்ம பேசுனது. நார்மலா நான் கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கேட்க மாட்டேன், உட்காரது அவ்வளவு பொறுமை கிடையாது. பொறுமையை காட்டிலுமே சின்னதுல வந்து எங்க அம்மா கதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறமே நான் கதை கேட்ட ஞாபகமே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேற மாதிரி வேலைதான் போயிட்டு இருக்கோம். இவங்க சொன்ன விதம் வந்து எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. கிளீனா நல்லா சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. அந்த மேடம் சொன்ன மாதிரி, பத்மா மேடம் அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அது ஒவ்வொருத்தருடைய வாட் யூ திங்க் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் தி வேர்ட் தட் கம்ஸ் அவுட் அப்படிங்கிறது கரெக்டா சொல்லிட்டாங்க. அது பட் எவ்வளவு தூரத்துக்கு மாற்ற முடியும் ஒவ்வொருத்தருங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா சில பேர்த்துக்கு மேபி 10% பீப்புள் கேன் ரியலைஸ் அண்ட் டாக், 90% they don't talk. அதுதான் ப்ராப்ளம். இது வெரி நைஸ் மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா. Thank you so much. நிறைய நானும் கேக்குறேன். சூப்பர் சார், உங்களுக்காகவே சொல்ல வச்சிடலாம். மகிழ்ச்சி. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். மேடம் ரொம்ப ரொம்ப நெருடலா இருந்த கதை. அதை கேட்கிறப்ப எனக்கு பல நினைவுகள் போச்சு. 99-2000 பல நடுத்தர குடும்பங்களின் கனவு வெளிநாட்டு. 99-2000 தான் என் பையன் முதல் போனான். இந்த கதையில வர்ற மாதிரி தான். அப்ப வெளிநாடு போறான். எவ்வளவு $? $5000, $1400, $1500, இது பண்ண $3800. வாட் அபவுட் த சேலரி ஹியர்? இந்த சேலரி அப்படியே உனக்கு வந்துருமா? ஓகே, எவ்வளவு நாள்? 1.5 வருஷம் கான்ட்ராக்ட். சரி, திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. இந்த நெடுகளை எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, தட் வாஸ் ஃபைனான்சியலி எங்களுக்கு சவுண்டான நேரம். அதான் 99-2000 தான். நாங்க என்னதான் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தாலும் பையன்கள் போய் அங்க போய் டாலர் கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுத்தது தான் எங்களால வீடெல்லாம் விரிவாக்கம் பண்ண முடியுது. அது ஒரு நிலைமை. அந்த முதியோருடைய வாழ்க்கை இருக்குல்ல, இப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்குதான்னு கேட்கிறப்ப எவ்வளவு வன்மமான மனிதர்களுக்கு ஆகுது, எவ்வளவு வன்மமான மனிதர்கள் இடத்துல இருக்கிறோம் பாருங்களேன். இப்படிதாங்க இருக்காங்க மனிதர்கள், இப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப அந்த கேள்வியே ரொம்ப குரூரமா இருந்தது. வயசான ஒரு அம்மாவோ வயதானவரும்
ஒரு இடம் கிடைக்காம அங்க இருக்கிறது தப்பா நினைக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்றாங்க. உண்மையிலே சொல்ல போனா நானு பல வயதான தோழிகளுக்கு நல்ல நண்பன். எப்படின்னாக்கா எங்க டிபார்ட்மெண்ட்ல ஓய்வு பெற்று அவர்கள் கணவர்கள் இறந்த பிறகு அந்த மனைவிமார்களுக்கு எல்லாம் 75-80 வயது உள்ள பெண்களுக்கு நான் தான் சிறந்த தோழன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு என்னோட பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கும். கணவன் இறந்த பிறகு பசங்க பண்ற தொல்லை, அவங்களுக்கு வரக்கூடிய பென்ஷனை எப்படி எல்லாம் பரிகரிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பிடிக்கிறாங்க, சேமிக்க விடாம பண்ணிடுறாங்க, அதெல்லாம் எங்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. என்கிட்டயே பாஸ்புக் கொடுத்துருவாங்க, என்கிட்டயே கார்டு கொடுத்துருவாங்க, செக் புக்கை கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் நான் அவனை பாதுகாக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுடைய பிடியில இருந்து அந்த பணத்தை பென்ஷன் வரக்கூடிய 25,000-30,000 பென்ஷனத்தை பிடுங்குற அளவுக்கு பையன்கள் இருக்காங்க. எனக்கு 5-6 வயதான தோழிகள் நல்ல நண்பன். நான் டெய்லி ஒரு போன் வரும். அவங்க எல்லாரும் என்னோட போன் பேசுறதுக்கு அவ்வளவு விரும்புவாங்க. ஆறுதலா நான் இருப்பேன். குடும்ப பிரச்சனை சொல்லுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வருது, இந்த மாதம் பென்ஷன் கூட போதுன்றப்ப அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். நேற்று கூட ஒரு மேடத்துக்கு, ரங்கநாயகி மேடம் 81 வயசு, 80 வயசு ஆனா 20% பென்ஷன் கூட இருந்து அவங்க தெரியாம இருந்தது. நான் ஏதோ இணைச்சியா அங்க போறப்போ அவன் ஆதார் கார்டை பார்த்து ஒரு லெட்டர் போட்டேன், போன மாதம் ஒரு 5,000 ரூபாய் கொடுவது. அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. போன் பண்ணி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதே போல பெருங்குளத்துல ஒரு உதவி பென்ஷன் எங்க ஏரியாலே 3 பேருக்கு 4 பேருக்கு லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கறது போறது, அவங்க குடும்பங்களுக்கு இடப்பிரச்சனை சால்வ் பண்றதுல நல்ல நண்பனாக இருக்கேன், தோழனாக இருக்கேன். இதுல என்ன நெருடல்னாக்கா, அவங்க கிட்ட யாருக்கிட்ட இருந்து போன் வந்தாலும் என் மனைவிக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மனம் போறாம, புரியுதுங்களா? நான் உடனே அவங்க கிட்ட வர்ற போனை முதல்ல அவங்க கிட்ட கொடுத்துப்பேன். பாருங்க, ரங்கநாயகி மேடம் பேசுறாங்க, அங்க பெருங்குளத்துல இருந்து லலிதா மேடம் பேசுறேன், அவங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிப்பேன். அவங்களே சமாதானப்படுத்தி, நான் என்னோட பேச வந்தவங்கள சமாதானப்படுத்துவேன். அவனுக்கு நல்ல மன சாந்தி அடைகிற அளவுக்கு விவரங்களை சொல்லுவேன். அவனுக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகள், சின்ன உதவிகள், பென்ஷன் கூடுதல் வாங்குறதுக்கு, லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு, அவங்க குடும்பத்துல இருக்க சின்ன பிரச்சனை கேட்கறதுக்கு, இப்படிதான் நான் ஒரு நல்ல தோழனாக இருக்கிறேன். இந்த கதை படிக்கிறப்போ இந்த நினைவுகள்லாம் வந்தது. பிரமாதமா சொன்னீங்க லாவண்யா மேடம். கதை ரொம்ப நெடுதா இருந்தது. இதெல்லாம் சொன்னீங்க. ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அந்த மருமகள், ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அம்மாவை மாமியார் அனுப்புறதுக்கு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. நல்லா சொன்னீங்க. சம்பளம் கூடுதலா, எவ்வளவு டாலர்? $3,000, 40 லட்சம் வருகிறப்ப எப்படி கணவன் இருக்காங்க. எதுவும் பேச முடியாத நிலைக்கு தள்ளி விடுவது, அந்த மாமியார எதுவுமே பேச முடியாத அளவுக்கு தள்ளி விட்டு வெளியே அனுப்புறது. என்ன மாதிரியான பிளான் பண்றாங்க பாருங்க இந்த மருமகள். கொடூரமான மருமகள் தான். சந்தோஷம். நிறைவாக இருந்த கதை கொஞ்சம் நெருடலாக வருது. வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார். நன்றி சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே சொல்லாங்களா சார்? இல்லைங்க சார், சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அவங்க சொன்னாரு இல்லைங்களா, இந்த பணம் $3,000 அதுக்காக போறாங்க. அதை கூட நம்ம கொஞ்சம் ஒத்துக்கலாம் சார். அவங்க ஏதோ சரி வீட்டுக்காக சேமிக்கிறதுக்காக ஒரு 2-3 வருஷம் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு வர்றாங்க, அதை கூட நம்ம கொஞ்சம் ஒத்துக்கலாம். அதுக்கப்புறமேல அவங்க மாமியார ஒழுங்கா பாத்திருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப விஷயமா இருந்தது. நீங்க பிரச்சனைகளை கவனிச்சீங்கன்னா எல்லா மருமகளும் நல்லவங்க தான். எல்லா மருமகளோட தூண்டுதலுக்கு உரிய பலர் இருக்காங்க, அவங்கதான் சரி கிடையாது. எல்லா பெண்களும் சரியான பெண்கள் தான். அந்த பெண்களோட சூழ்நிலையே அங்க போய் வெளியில வீட்லயோ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தம்பி கிட்டயோ அண்ணன் கிட்டயோ யாருக்கிட்ட சொல்லும் போது அது இப்படிதான் இருக்கும், வாழ்க்கைன்னா இதெல்லாம் இருக்க செய்யும், இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு விதமான இது. இதை மாத்து, இதை வேற மாதிரி மாத்துன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு டீம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறத தவிர பெண்களுக்கு வர குழந்தைங்களுக்கு கல்யாணம் கட்டின்னு வர எந்த பெண்ணுக்கும் குறுக்கு புத்தின்றது அடிப்படையில இருக்குமா அப்படின்னா 99% இருக்காது. ஏதோ ஒரு சில % தான் இந்த மாதிரி வரும்போதே குறுக்கு புத்தியில வர்றது. பெரும்பாலும் எங்க மாறுதுன்னா இந்த பிரச்சனை அங்க போகும்போது இவங்க கொடுக்குற சஜஷன் இருக்கு பாருங்க, அந்த சஜஷன் தான் ராங் சஜஷன். அப்பதான் பெண்களுக்கு அதை மாத்தி சிந்திக்கணுன்ற எண்ணமும் வருது, இப்படி போகணுமோன்ற அந்த எண்ணம் வருது. மற்றபடி அம்மாவும் அதை இங்க இருக்கிற கணவனும் அந்த கணவனோட சப்போர்ட்டும் எப்படி எடுத்துக்கிறான்றதும், மத்த அப்பாவும் பெண்களும் பேரண்ட்ஸும் அவங்களோட கைடன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதை இன்றைக்கு பெண் பிள்ளையா வச்சிருக்க நாம தான் அதை சரி.
ஆமாங்க சார், அது ஒண்ணுங்க சார். இன்னொரு பாயிண்ட் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல நீ சமாளிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க சார், இந்த பக்கம் இவங்களால எவ்வளவு சமாளிக்க முடியுது அப்படிங்கறத கூட கண்டிப்பாம கூட இருக்காங்க. இதற்கு சமீபத்துல படிச்ச ஒரு சிறுகதையில தீர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதாவது பெண் பார்க்கும் படலத்தப்பவே பொண்ணும் மாப்பிள்ளையும் போய் தனியா பேசிக்கிறது பதிலா 2 சம்மந்திகளும் போய் தனியா பேசிக்குவாங்க. 2 பெண்களும் தனியா பேசிக்கிட்டு அந்த பையனோட அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம உங்க பெண்ணை நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க, என் பையனை நான் கல்யாண பந்தத்துக்குள்ள அனுப்புறேன். கண்டிப்பா பிரச்சனைகள் வேறுபாடுகள் இருக்கும், வேற வீட்டுல இருந்து வர்றாங்க. அப்ப நம்ம 2 பேரும் அதை எப்படி சரியா எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அவங்க ஏதோ ஒரு சோகத்தோட ஒரு இதோட நம்ம கிட்ட வந்தா என்ன கோரிக்கையா நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க சரியா உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புங்க. என் பையனுக்கு நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருந்தோம்னா இந்த குடும்ப பாதை சரியா போகும்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி சமீபத்துல ஒரு சிறுகதை படிச்சேன். இனிமே அதுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு பெண் புதிதாக வரும்பொழுது அவங்களோட மைண்டோட ரெகுலர் பேட்டர்ன் வேற, அம்மாவோட ரெகுலர் பேட்டர்ன் வேற. இந்த பேட்டர்னும் அந்த பேட்டர்னும் சிங்க் ஆகுறதுதான் இங்க பிரச்சனையே. இந்த சிங்க் ஆகுறதுக்கு ஒண்ணு இவங்க சிங்க் ஆகணும், இல்ல மருமக சிங்க் ஆகணும். 2 பேருக்கும் அந்த இது இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வந்து ஓகே, அங்க போனா இவங்க புதுசா தான் நம்ம போறோம், நம்மளோட பழைய பழக்கங்களோடவே நம்ம இங்க எதிர்பார்த்தோம்னா இருக்காது. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க அம்மா வந்து வரமருமக வந்து அவ வேற பேட்டர்ன்ல வருவா, அவளோட ரெகுலர் ரொட்டீன் வேற இருக்கும். இங்க வந்தாலும் நாம செய்யற மாதிரி அவளை எதிர்பார்த்தோம்னா அது ராங் அப்படின்றது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் செல்லாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் எந்த கூட்டுல வேணா யார் வேணா வாழும். வாங்க சார், வாங்க சிவகனி வாங்க. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சார். எங்க தெருவில் சார் 2000ங்கள்ல ஃபாரின் போனவங்க அங்கே கிட்டத்தட்ட செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க, வீடெல்லாம் பெருசா கட்டிட்டாங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் சார் அந்த அம்மாவை வெளியே பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய பங்களால அவ்வளவு பெரிய மாடி வீட்டுகள்ல தனியா இருந்து கடைசி வரைக்கும் நான் பார்க்காமயே போயிட்டேன். வெளியே வரவே முடியல, அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி 2 குடும்பம், 2 சீனியர் சிட்டிசன்ஸ் 70-80 வயசுல பார்க்க முடியாது. அது வரைக்கும் மங்களகரமா தெரிஞ்சவங்க கணவன் போனதுக்கு அப்புறம் மேக்சிமம் 5, 6, 7, 8 வருஷத்துல பார்க்கவே முடியாம போயிடுறாங்க. ஒரு வீடு அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பூட்டதான் 2 வருஷம் திறக்கவே இல்லை. அப்படியெல்லாம் சில வீடுகள் இங்க இருக்கு எங்க ஏரியா. 2 பங்களா அப்படி கிடக்குது. பிள்ளைகளுக்கு, அமெரிக்கால இருக்க பிள்ளைகளுக்கு இந்த வீடு பத்தி கவலையே இல்லை. அப்படியெல்லாம் இங்க பாழடைஞ்சு கிடக்குது. சொல்ல முடியாது சார், அவங்களோட ரொட்டீன் வேலையில இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவங்க வேற ஞாபகத்துல இருக்காங்க, வேற உலகத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து நிறைய பேர் ஈவன் இங்க இருக்கும்போது கூட, இங்க இருக்கும்போது நீங்க பக்கத்துல உள்ள ஒரு பிள்ளை இருந்தா இங்க நம்ம இங்க இருக்கிறோம்னா கூட இது இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி பல பிள்ளை இருக்குது. அண்ணா நகர்ல சுத்தினோம்னா எத்தனை வயசானவங்க தனியா இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியும். வாங்க சிவகணி ஆலயம் சார், சிவகணி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கவி லாவண்யா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பா கதை சொன்னீங்க மேடம். மேடம், அந்த கதையில வந்து காமாட்சி, அந்த ஜென்டில்மேன் பேர் என்னங்க மேடம் சொன்னீங்க? அவர் பேரு மகாதேவன். ஓகே, மகாதேவன். அப்புறம் அந்த இளைஞன் வந்து அவர் பேரு சேதுபதி அவர் பேரு. ஓகே, சேதுபதி. ஓகே சரிங்க. நான் வந்து மருமகள் பேரு காதம்பரி. சரிங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன கதைக்கு வந்து நான் ஒரு பின்னூட்டமா ஒரு கவிதை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சோ, வயசான தோழி. காமாட்சியின் உத்வேகம் ஒரு வழிகாட்டும் தீபமாய், பொறுமையின் அடையாளமாய், முதுமைக்கு ஒரு வரப்பிரசாதமாய் இது கிடைப்பதோ அரிது. இது ஒரு பேர் அதிசயம் தானே. காலத்தின் மாற்றமோ. இங்க வந்து இளைஞன் வந்து சேதுபதி கொண்டு வரான். சேவையின் உன்னதம் ஒரு விவேகத்திற்கு எடுத்துக்காட்டு. சேதுபதியின் ஒரு புதிய அறிமுகம். இது ஒரு புது அனுபவமோ, இறைவனின் புதிய ஏற்பாடோ இது. வாழ்க்கை நம்முள்ளே பல ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. இது ஒரு புதிய தொடர்கதையோ, இது வாழ்வின் மறுசுழற்சியோ. சேதுபதி இளைஞர்களுக்கு சொல்லும் ஒரு விழிப்புணர்வு இது. அடுத்தது வந்து அந்த
மருமகன் பேர் என்ன சொன்னீங்க? காதம்பரி. சோ காதம்பரியை நீ வைத்துக்கொள். இது உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சோ நல்வினை என்றும் நன்மை தரும். உலகம் சுற்றுகிறது. இயற்கையின் பிரபஞ்சமே இவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம். அடுத்தது இங்க கணவன் கோபி அவரை பத்தி. மனதில் பல குழப்பம், நிம்மதியில்லா பயணம், கனத்த மனதுடன் மகன், பல நிலை புரியாத தேடலின் பயணம், ஒரு கசப்பான அனுபவம். இங்க பணம் ஒரு ஆயுதமாய், போலி அன்பின் அடையாளமாய், புரிதலின் நிலைமை புரியும் போது அது பணத்தின் நிலையும் புரியும். இதுல கடைசியா வயசான தோழி ஒரு முதிர்ச்சியின் நிலை. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்துதான் பார்ப்போமே. இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த காதம்பரியோட அம்மாவும் ஒரு முதுமையான நிலையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, காமாட்சி அவங்க ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இருவேறு பரிமாணங்களை நம்மளுக்கு உணர்த்துது. சோ ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டு போறதுதான் ஒரு குடும்பமா செயல்படும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க மத்தவங்க சொன்ன மாதிரி உங்களோட கதை விவரிப்பு அது எல்லாமே ஒரே சீரா ஃப்ளோவா இருந்தது. அதாவது நம்ம எங்கேயும் போகாம நகராம இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே கொண்டு போனீங்க ஸ்டோரிய ஒரு ஸ்ட்ரீம் லைனா. அந்த ஆறு கடைசியில போய் கடல்ல சங்கமிக்கிற வரைக்கும் நீங்க அப்படியே சிறப்பா கொண்டு போனீங்க. மிகவும் சிறப்பா இருந்தது உங்களுடைய புதிய பயணம். அருமையான உரை. நன்றி. நன்றி மேடம். நன்றி. கவிதை அருமை. ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து அழகா அதை இது பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க ஆலயவர்மன் சார். ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? இருந்தாலும் ஆமா பேசிடுவேன் 2 வார்த்தையாது. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல கதை சொல்லி, எப்படி ஒரு கதையை சொன்னால் நமக்கு அப்படி ஒரு சிவகனி சொன்னதெல்லாம் அசைய முடியாமல் நம்மை ஆட்டுவித்தார்கள். அதுதான் ரொம்ப அதுவும் எடுத்துக்கொண்ட களம், அப்படி கதையினுடைய களம், அந்த களம் நம்மை ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை களம் தான். ஆனா ஸ்டீபன் ஐயா சொன்ன மாதிரி சில வேளைகளில் சில மனிதர்கள் மாதிரி நாமும் சில அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பெற்றோர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க ரொம்ப ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கண்டுகோணம் நிறைய வளர்ந்து கொண்டு வருகிறது. அதை நம்ம மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் எல்லா குழந்தைகளும் கேட்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று. ஆனா இன்னைக்கு நிறைய தாய் தந்தைகள் தனியா இருப்பதையும் விரும்புகிறார்கள். அவர்கள் விருப்பம் போது அதுக்கு இப்பெல்லாம் பிளாட் சிஸ்டத்துல நான் பாக்குறேன். என்னுடைய பெண் வீடு சென்னையில இருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ட்ரிபிள் பெட்ரூம் ரூம்ல இருக்கிறாங்க. அதே பெற்றோர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் ஒரு பிளாட் பக்கத்திலே வாங்கி கொடுத்துட்டு தேவைப்படும் போது போய் பாக்குறது, அப்புறம் அவங்க வேணா இங்க வர்றது, அது மாதிரி இருக்கிறாங்க. இது மாதிரி நம்ப மாட்டீங்க 15 குடும்பம் அங்க இருக்கு. 15 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு சூழல், முதியோர் இல்லம் என்ப நிலையை தாண்டி இன்னைக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த எல்லா சூழல்களையும் எல்லோரும் கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் நடக்கும் போது சிறப்பாக இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க மாலாவண்யா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி மேடம். நன்றி நன்றி மேடம். மகிழ்ச்சி. வாங்க. அதாவது தனி வாங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். இந்த வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இது. இதுல வல்லுநர், மனம் சார்ந்த வல்லுநர்லாம் அதிகமா இருக்கிறதுனால அது மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. மிகப்பெரிய இது ஒரு கதையாக என்னால் கருத முடியவில்லை. நம்ம மனதை நெருடுகிறது, வருடுகிறது, உளவியல் சம்பந்தமாக பாதிக்கிறது.
இது கதை அல்ல, இது கதை அல்ல. எந்த ஓட்டத்தில் வேணாலும் இது விரிவாக்கம் செய்யலாம். ஆங்காங்கே நடக்கிறது. மனிதனாக சிந்திக்கின்ற மனிதனாக பிறந்து ரொம்ப இது சிவாஜி கணேசன் படங்களில் ஒரு சில படங்களில் நான் அழுதிருக்கிறேன் சிறிய வயதில். பாகப்பிரிவினை மாதிரி படங்களில் பார்த்த உடனே அந்த கதாபாத்திரத்தில் நாம் இருப்பதை போல தன்னை மனதை பாதித்து விடும். அதே மாதிரி இந்த கதையிலும் நான் செங்கல்பட்டு மாவட்டம் கிராம பகுதியில் வாழ்கிறேன். சில இடங்கள்ல கண்கூடாக பார்க்கிறேன். கோவில்களில் புதியவர்களை பார்க்கிறேன், முதியோர் இல்லத்தில் பார்க்கிறேன். ஓய்வு நேரங்களில் அவர்களோட பேசும்போது பார்த்தா இப்படிப்பட்டுலாம் வளர்த்தன் மகன்களை மகள்களை நம்மளை இந்த அளவிற்கு நிலைகுலைய செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணீர் கலங்கும் போது நிலை குலைந்து செல்கிற மனித சிந்திக்கிற நாம ஏன் மனிதனாக பிறந்தோம்? சிந்திக்க ஆற்றல் நம்மளுக்கு எதுக்கு கடவுள் கொடுத்தார்? இயற்கையை கொடுத்தது. விலங்காக புள்ளினமாக வாழ்ந்திருந்தால் இத்தகைய நிலைப்பாடு இல்லை. அவர் புள்ளினம் கவலைப்படுவதும் இல்லை. நமக்காக உழைத்து நமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நடுத்தருவில் விடுவார்கள். நான் சிறிய துணுக்கு கதைகள் கூட பார்த்தேன். அனாதை பிள்ளையை ஒரு பாதரிடம் தத்தெடுக்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளை உயர்ந்த படிப்பு படித்து விட்டவர்கள் இவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க போது அந்த ஃபாதர் பார்த்து அந்த பெரியவரை கேட்பாரு, எப்படி நல்லா சௌக்கியமா எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியுமான்னு கேட்டா, அப்புறம் தான் நீ தத்தெடுத்த பையன் தான் இந்த பையன் வாங்க. அப்போ தத்தெடுத்த பையன் ஒரே பிள்ளை ஆயிட்டவர், வசதி ஆயிட்டவர், பெரிய வெளிநாடு போயிட்ட பிறகு அப்பாவை எடுத்து போய் அந்த ஆசிரமத்திலே சேர்ப்பாரு. அப்புறம் தான் தெரியுது நாமளே தத்தெடுத்த பிள்ளை இவர் வளர்த்துருக்காருன்ட்டு. என் பையன் என்ன சொல்லாதுன்னு. அது நெருடலான விஷயங்கள். இதே போல ஒரு அம்மா மருமகள் தொல்லையினால மகன் ஏற்று போய் நடுக்காட்டுல விடுவாரு, கோவிலுக்காக இட்டு போறேன்ட்டு. இட்டும் போயிட்டு போய் நடுக்காட்டுல விட்டுட்டு இருமா வரான்னு சொல்லிட்டு அந்த பையன் புறப்படும் போது, அப்பா பத்திரமா போ, உனக்கு வழி தெரியாது, நான் வீட்டுல இருந்து 3 இஞ்சி பாட்டில் எடுத்துன்னு வந்தேன், சட்டைக்கு போடுற நீல பாட்டிலு வெயில சுட்டா இருக்கும், பாத்துட்டு பாப்பா, உனக்கு தெரியாது, எப்பவுமே நீ காடு வந்தவன் கிடையாது, பாத்து பாப்பான்னு. இப்படிப்பட்ட கதைகள்லாம் காட்டுல ஒரு தாயை பெற்ற தாயை தனியா விட்டு வரவனு கூட வழிகாட்டி அனுப்புவாங்க தாய். இவன் கூட்டு போகும்போதே உணர்ந்துருவாங்க தாய், நம்மள எங்க நடுகாட்டுலதான் விட போறான், மருமகளா சொல்லி அனுப்பியிருக்கா. இருந்தாலும் சட்டைக்கு போற நீளத்தை எடுத்துக்கிட்டு வந்து வழியேற போட்டுட்டு வந்து, எம்பா நீளம் கொட்டி இருக்கிற பாதத்தை தான் இப்ப வெளியே போக வேண்டிய பாதம்னு சொல்லி அனுப்பாங்க. அந்த நிறைவான கடைசி நேரத்துல கூட ஒரு தாயோட எண்ணம், அந்த எல்லைக்கோடு வரையறையே கிடையாது தாய்க்கு. நாம செய்யலாம் சில இடங்களை கண்கூடாக பார்க்கும்போது, ஏன் இந்த சிந்திக்கிற ஆற்றல், ஏன் இந்த மனித பிறவில ஏன் இதை ஒரு வரையறைக்கும் இன்னும் வழிமுறைக்கு வரல, இன்றல்ல அப்படியே தொடர்ந்தே வந்து எனக்குதுன்னு ஒரு நெருடல் இருக்குது. இந்த அம்மா சொன்ன கதை ரொம்ப மனதை பாதிக்குது. என்னால இந்த போல கதைகள்லாம் மனம் தாங்கிக்கிற அளவுக்கு பக்குவமே இல்லை. நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்தது யார் பேசுறது? நீங்க சரளா கிட்ட பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். வாங்க. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்க சான்றோர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. லாவணி அம்மா ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க, விரும்பி கேட்டேன். என் பேர் சரளா. உங்களோடது நீங்க கதை சொல்லும் போது என்னன்னா, நான் சீரியல் பாக்குற பழக்கம் இல்லை, அதனால பாக்கல. இப்ப வருத்தப்படுறேன் ஏன் பார்க்காம விட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா விமர்சனங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இதுல அந்த வயதான அம்மையார் பத்தி தான் நான் சொல்லணும். என்னன்னா, அன்பு பச்சை பிள்ளைகிட்ட மட்டும் தான் காட்டணும், இல்லாம வெளியே காமிச்சா கூட அந்த அன்புக்கான மரியாதை கிடைக்கும் அப்படின்றது இந்த கதை நமக்கு உணர்த்துது. அதனால இது அந்த அம்மையார் வீட்டுல எப்படி அன்பு காமிச்சாங்களோ அதே போல வெளியவும் அந்த அன்பு குறையாம காமிச்சதாலதான் ஒரு புதிய உறவு கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கான தன்னம்பிக்கையும் அது முன்னிறுத்தி காமிச்சிச்சு. அதனால என்னன்னா, அந்த அன்பு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு, அன்புக்கு வரையறை கிடையாதுன்றது இந்த கதை மூலமா நான் உணர்ந்துதான் நினைச்சுக்கிறேன். நானு பலதரப்பட்ட கருத்துகள் உள்ள இருந்தால் கூட நம்ம செய்யற கடமையே செய்யும் பொழுதும் நம்ம காட்டுற அன்புல குறைவில்லாம பார்ஷியாலிட்டி இல்லாம காட்டும் பொழுதும் அது கண்டிப்பா அவங்கள காப்பாத்தும் அப்படின்றது எனக்கு உணர்ந்துதான் இந்த கதை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றியை வணக்கம் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி சரளா. நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். வாங்க, அடுத்தது யார்? பெஞ்சமின் பேசுறீங்களா? புஷ்பா கிறிஸ்டி கனடால இருந்து இணைஞ்சிருக்காங்க. பெஞ்சமின், புஷ்பா கிறிஸ்டி பேசுறீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் பிந்தித்தான் வந்தேன், இருந்தாலும் அம்மா நல்லபடியாக கதை சொல்லி கொண்டிருந்தாங்க. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இது முதியோர்கள் எப்பவுமே எதிர்கொள்கிற ஒரு விடயம். எப்பவுமே அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
அது நம்மள மாதிரி ஆட்கள் தான் அதை எல்லாம் பண்ண வேணும். இங்கேயும் எனக்கு கூடவே பலர் அறிவுறுத்திருக்கிறாங்க, எந்த காரணம் கொண்டும் வீடு ஒண்ணு நடத்தி கொடுத்துடாதீங்க பிள்ளைகளுக்கு, உங்களை நடுத்தருல விட்டுருவாங்க அப்படின்னு. என்னோட பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, அதை வித்துட்டு யாராவது சரட்டி கொடுங்க அப்படின்னு. அவங்க எனக்கு அப்படி என்னட்ட வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் பெரியவங்க அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவுமே அதை உங்களோட கையில உங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. பாவம் அவங்க இப்ப கூட எனக்கு கையில கொடுப்பாங்க, அடிக்கடி பணம் கொடுத்துட்டு யாருக்காவது அனுப்பணும்டா இல்லாட்டி சேரிட்டிக்கு எதுவும் கொடுக்கணும்னா கொடுங்கண்டு. அது ஒவ்வொரு விதத்துல அந்த நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதான் பிள்ளைகளும் செய்வாங்க. ஒவ்வொரு மாதிரி அவங்களோட மனப்பக்குவம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களோட நடத்தைகளும் இருக்கும். ஆனா அருமையான கதை. இந்த கதைய பார்க்கக்குள்ள வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒரு விடயமாக நான் பார்த்தேன். இத கதையா நான் பார்க்கையில நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவமா. ஏண்டா அம்மாவுக்கு தெரியும், வேலுமலை அம்மாவுக்கு தெரியும், நாங்க உலக திருக்குறள் சமுதாய மையத்துல அடிக்கடி யாரு குமரிச்செடி நையா அடிக்கடி கதைகள் சொல்லுவாரு. அப்ப இப்படிப்பட்ட கதைகள் நிறைய வந்திருக்குது உள்ளூர்லயே, அப்படி நடந்த கதைகள் எல்லாம். இது கதையாக, அதாவது நிகழ்வுகளாக நடந்ததுகளை இது ஒரு கதையா எடுத்து லாவண்யமா அழகா இங்க சபையில கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. மிக்க நன்றியம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பங்களிப்போம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். புஷ்பா மேடம் சொல்லிச்சு, அதை வச்சு நான் சொல்ல வரேங்க. கடைசி வரைக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்குறான்ற நிலைமையில ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன். மனைவி இறந்துட்டாங்க, பெரியவர் இருக்காரு, பெரலைட்டிஸ் அட்டாக்கு, துபாயில போய் சம்பாதிச்ச வீடு இருக்கு, போரூர்ல வீடு இருக்கு, சம்சியஸ் பணம் இருக்கு. பெரியவன் அவருக்கு வட்டியே அந்த இருந்து மாசத்துக்கு 1 லட்சம் வருதுனாக்கா எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. 100-200 சவரன் நகை இருக்கு, குழந்தைகள் இல்லை. யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? இல்லாத வாரிசுகள் வர்றாங்க, அவங்களோட சேரவே சேராத வாரிசுகள் அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறம் வர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்க பிறகு இல்லை. அவங்க மனைவி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த வீடு என்னுடைய தங்கை பொண்ணு, அவளுக்கு தானே. அந்த பொண்ணு லண்டன்ல ஒர்க் பண்ணுது, லண்டன்ல இருக்க பொண்ணுக்கு போற ஒரு வீடு எழுதி கொடுங்க இருக்கு. அவரு எப்போனா போற இல்லாம அவரை ஒரு இடத்துல எழுதி தரன்றாரு, ஒரு இடத்துல எழுதி தரமான்றாரு. அவர் போயிட்டா அந்த பணமும் எடுக்க முடியாது, வீடும் எப்படி அவங்க போக தெரியாது, நகைகள் என்ன ஆகும் தெரியாது. கடைசியில அவர் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஒரு வக்கீல் மூலமா நாங்க ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரார் வீட்டுக்கு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்டை அவங்க மனைவி விரும்பினபடி ஒரு பொண்ணுக்கு லண்டன்ல கொடுத்துருக்கோம், பணங்களை அவர் விரும்பினபடி வேற ஒருத்தருக்கோம், நகைகளை வேற ஒருத்தருக்கும் எழுதி வாங்கணும். கிட்டத்தட்ட எழுதி முடிச்சு 1 வீக்ல போயிடுறாரு. இந்த ஒரு கடுமையான சூழ்நிலைக்கும் சிலர் தாக்கப்படுறாங்க. அவர் கடைசி வரைக்கும்ன்றப்போ இந்த நிலைமையில யாருக்கோ போயிடும். அவர் அந்த நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து இன் அட்வான்ஸா ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு வக்கீல கூப்பிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரார வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடலன்னா பேங்க்ல இந்த பணம் எடுத்துக்க முடியாது, வீடும் யாருக்கு போயிரும் தெரியாது. இப்படி எல்லாம் ஒரு நிலைமை ஏற்படும். அது உங்களுக்கு தகவலாக சொல்றேன், தகவலாக உங்களுக்கு சொல்றேன். நன்றி ஐயா. எனக்கு கூட இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க திருமணம் பண்ண இல்லை, அவங்களுக்கு 65 வயசு. அப்ப நான் படிக்கணும்னு கேட்ட காலத்துல என்ன கொண்டு போய் பெங்களூர்ல வச்சு படிக்க எல்லாம் வச்சாரு. அவங்க தங்கச்சி அவங்களுக்கு சந்தேகம், எங்க இந்த பொண்ணு படிச்சுட்டு அந்த ஐயா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்து சுகம் முழுக்க அவங்களுக்கு போயிருமேன்னா, அவங்களுக்கு 1 மாதத்து சம்பளமே அந்த நேரத்துல 82ஆம் ஆண்டு 25,000 அமெரிக்கன் டாலர் ஒரு மாச சம்பளம். அப்ப அவர் காசு வர வர அப்படியே பேங்க்லயே டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இருந்தா, எனக்கு அவங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறோம்னா எங்க அண்ணா சொல்லிட்டாரு, இல்ல நான் உங்களுக்கு அந்த திருப்பி பணத்தை தரேன் அப்படின்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு கேள்விப்பட்டா அந்த பொண்ணுக்கு, அதாவது அவங்களோட தங்கச்சி பொண்ணுக்கு 21 வயசு. அந்த பொண்ணுக்கு அந்த ஐயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்தா அந்த பொண்ணு 1 வருஷமா அவங்கள பார்த்து எடுத்தாங்க, எல்லாம் நடந்தது. 1 வருஷத்துல அந்த ஐயா இறந்துட்டாங்க. இவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்து அப்படியே அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா நல்லா பார்த்துருக்கையில இத்தனைக்கும் எனக்கு அறிவிக்க கூட இல்லை, அந்த ஐயா இறந்தது கூட எனக்கு அறிவிக்க இல்லை. நான் திடீரென்று அங்க போறேன், சின்ன ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கு, அதுல ஒரு கடதாசி பூ மாலை ஒன்று போட்டிருக்கு. எங்க அங்கிளை காணையில அப்படின்னா, அங்கிள் போயிட்டாரு அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு தெய்வமா பார்க்க வேண்டிய ஒருத்தரை, இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தவங்களை ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு போட்டோ உண்டு, அதுல ஒரு படம் போட்டு வச்சுருக்காங்க. செத்து போனவங்களுக்கு எல்லாம் மதிப்பெல்லாம் இல்லம்மா இங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்குது. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க சொன்ன அந்த கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 சார், நன்றி. ராமு சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ராமு சார் இருக்கீங்களா? தயாராமன் சார்.
புவனேஸ்வரி மேடம், ரிஃபாய் பாய். சார் ஒன்னும் கமெண்ட்ஸ் இல்ல சார், கிளிப் கேட்டுட்டு தான் சொல்லணும். ஓகே, மகிழ்ச்சி. ரைட், ராமசார் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? என்ன கூட விட்டீங்களா? நீங்க புவனேஸ்வரி 4 முறை ஏலம் விட்டேன் நான். 4 தடவை விட்டீங்களா? ஆமா, அட்டெண்டன்ஸ் வரவே இல்லையே. ஆமா, வேலை செஞ்சுட்டே பாக்குறேன் சார், வீட்டுல அப்ப இருக்கேன். நான் பொறுப்பு இல்ல அதுக்கு. என்ன புவனேஸ்வரி மேடம், நீங்க கால் பண்ணதுக்கு முன்னாலே வந்துருங்க. ஸ்டீபன் சார் மறந்துவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாப்ல 4 தடவை கூப்பிட்டா 5 தடவை கூப்பிட்டேன். நீங்க உடனே வாலண்டியரா வந்துருங்க. இல்ல கூப்பிட்டேன், கேளுங்க. சரி சரி நீங்க வேணும்னா ரெக்கார்ட கேளுங்க. சும்மா சொன்னேன் சார். மேம் குட் ஈவினிங் மேம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருந்தது மேம். ஸ்டோரி நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரியும் நல்லா இருந்தது. பட் இதுல ஃபுல்லா தீர்வு இல்ல மேம். யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இது நல்லாதான் இருக்கு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறது ஓகே. பட் ஆஃப்டர் தட் ஃபைனலா யாராவது ஒருத்தர் இதானாங்கன்னா அப்புறம் அந்த அவங்க லோனியா தான் ஆகணும். இதுவே தீர்வு இல்லை இல்லையா? ஃபைனல் தீர்வு இல்லை இல்லையா? எதுக்குமே ஃபைனல் தீர்வு கிடையாது. தீர்வு கொடுக்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். நீங்க ஃபைனல் தீர்வுன்றது நீங்க முடிவு பண்றதுதான். நீங்க தீர்வு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா எதுக்குமே அவங்க குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டு இருக்கிறது தானே சரியா வரும். அப்படியெல்லாம் யாரு இருக்காங்க? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு பார்ட்டி சப்போஸ் மிஞ்சிச்சாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மிஞ்சி போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? புவனேஸ்வரிமா, இதுக்கு தீர்வு வந்து எந்த நட்புலயும் பைண்ட் ஆகக்கூடாது, எந்த உறவுலயும் பைண்ட் ஆகக்கூடாது, தனியா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்கள மாதிரி புவனேஸ்வரி மேடம் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தம்பி எல்லாம் மாரல் சப்போர்ட் இருக்காரு. உதவிக்கு யாராவது வருவாங்க. அதே மாதிரிதான். நான் ஒரு பாயிண்ட் இதுக்கு ஆட் பண்றேங்க சார். சொல்லுங்க மேம். ஆக்சுவலா இந்த காமாட்சி கேரக்டர்ல வந்து அந்த மேடம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆக்டிவா இருக்கும்போது நம்ம செல்ஸ் ஆக்டிவா இருக்கும். ஸோ எந்த டிசீஸும் வந்து நம்மளுக்கு அட்டாக் ஆகாம இருக்கிறனால ஸோ நம்ம வந்து எளிமையா வந்து செயல்பட முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சார். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில வந்து நம்மளை வந்து நம்ம ஈடுபடுத்திக்கும் போது நம்ம அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு சமையல் அப்படிங்கிறது ஒரு 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 தொழில் தான். ஆனா அதை வச்சு அவங்க வந்து அவங்களோட லைஃப வந்து ரன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு இதா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த லாஸ்ட் முதுமை அப்படிங்கும்போது எந்த ஒரு வியாதி இல்லாம, யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாம, யாருக்கும் தொந்தரவு தராம நிம்மதியா இருந்துட்டு நம்ம வரும்போது எதுவும் கொண்டு வரல. ஸோ போகும்போது எதுவும் இல்லாம நிம்மதியா போனாலே அதுவே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். அதுதான் மேல எவனோ ஒருத்தர் இருக்கான்னு சொல்றாங்களே, அவன் கேட்க மாட்டேங்கிறானு, சரியா பண்ண மாட்டேங்கிறானே. நம்ம முதல்ல எல்லாம் வந்து எல்லாரும் அண்ணன் தம்பி, இப்போ நம்ம இருக்கிறது எப்படியோ, இப்ப அந்த காமாட்சிங்கிறவங்க வந்து அவங்களோட கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட அவங்க ரிலேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியல. சில சமயம் கல்யாணம் ஆகி இப்ப பெண்கள் வரும்போது வந்து அவங்க வந்து அந்த இதுலயே பிஸியா இருந்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்க, அதுவும் இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி வேலைக்குன்னு சொல்லி ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வந்து தங்கும் போது நிறைய விசேஷங்களுக்கு கூட நம்மளால போக முடியாது. அந்த மாதிரி எல்லா இதுல இருந்து கொஞ்சம் தனிப்பட்டு தள்ளி வந்துற போது அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யாரும் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்ப அதே அப்படி இல்லாம இப்போ எல்லாம் ஒன்னாவே இருந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஈவன் அந்த பையனுக்கோ அந்த மருமகளுக்கு கூட வந்து ஒரு பயம் இருக்கும். நம்ம அத்தையை வந்து நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க அண்ணன் வந்து நிப்பான், அவங்க தங்கச்சி வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஒண்ணு மனசுல இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாத போறதுக்கு ரீசன் வந்து இப்ப இந்த ஜெனரேஷன்ல கொஞ்சம் நம்ம எல்லாமே தள்ளி தள்ளி வந்துடுறோம். அது கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்ப பிரச்சனையே இல்லைங்கிறது கிடையாது. அப்ப இருந்தா கேக்குறதுக்கு 4 பேர் இருக்காங்கங்கிற ஒரு பயமாவது இருந்தது. இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. இப்ப நீங்க காமாட்சின்னு அந்த சொன்ன கேரக்டர் பாத்தீங்கன்னா, அவங்க ஷீ இஸ் ஆல் அலோன்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த பொண்ணுக்காக தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க, பேசுறாங்க, இப்ப காமாட்சிங்கிறது வந்து அவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து டோட்டலா லெஃப்ட் அலோன்.
அவங்க பையன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா சொல்லியிருக்காங்க. அதனால சொல்றேன். அவங்களுக்கே ஒரு 4 அக்கா தங்கச்சி இருந்திருந்தாங்க, எப்பவுமே அவங்களுக்குள்ள அடிக்கடி சந்திச்சு பேசி எல்லாமே பண்ணிட்டே இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மருமகளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவு ஈஸியா வந்து அவங்களை வந்து அப்படி வெளியே தூக்கி போட்டுற முடியாது. அது ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு சப்போர்ட்டுங்கிற மாதிரி. இப்ப சிவகுமார் சார் சொன்னார் இல்லையா, அவரோட எப்படி அவர் வந்து சப்போர்ட்டிவா இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பா ரிலேஷன்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பைண்டிங்கான சப்போர்ட் தான். அது நம்ம இப்ப ரொம்ப கேர் எடுத்துக்காதனால கூட இது ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் தேங்க்யூ. ரிலேஷன்ஸ்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ரிலேஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் சார் ரிலேஷன் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, இப்ப இந்த லேடிக்கு சொத்து இருந்ததுன்னா ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் கொஞ்சம் அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சொத்தே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா இவங்கள சட்டை கூட பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து எதனா காசு கேட்பாருன்ற பயம் அப்படி பாத்தீங்கன்னா அது பிரச்சனை. அப்படி இல்லைன்னு இந்த பக்கம் நாங்க வந்தீங்கன்னா இது பிரச்சனை. அதாவது இது எப்படி வந்தாலும் ப்ராப்ளம் தான். அதை நாம சமாளிக்கிறது எப்படின்றதுதான் தீர்வு காரணமே தவிர, நாம வந்து இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு நினைச்சோம்னா எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. சரி, ஈவன் இவங்க இப்போ காமாட்சி அவங்க அந்த மகாதேவன் அவங்க கூட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறதுல அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய இதே கிடையாது. அவங்க நீட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற ஸ்டேஜ்லயே அவங்க இல்ல. அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட சன் வந்து அதுக்கப்புறம் அந்த கதையில வரவே மாட்டாருங்களா? வரமாட்டாரு. வேற கதையை எழுதலாம். அது வேற கதையா எழுதலாமா? பையன் வந்தா அது வேற கதையா முடியும். வேற கதையா எழுதலாம். இல்ல பாலச்சந்திரோட சீரியல்ல சன் வருவாரு. சன் வருவாரு. அதுக்கப்புறம் அவங்களும் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு அவங்க பொண்ணு வீட்டுக்கும் அவங்க பையன் வீட்டுக்கும் 2 பேரும் போயிடுவாங்க. போய் கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகி திருப்பி கடைசியா ஒன்னா சேர்ந்துருவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பினிஷிங் கூட ரொம்ப நல்லா எடுத்திருப்பாரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. லட்சுமி நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அம்மா நடிக்கும். லட்சுமி வந்து இஸ் a very good actor, டாப் ஆக்டர். அந்த அம்மா நடிக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா பாலசுப்ரமணியன் நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். ரொம்ப நான் போட்டிருக்கேன். இப்போ வேணா குரூப்ல போடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, அனுப்புறேன். நல்ல ஒரு ஸ்டோரி, நல்லா இருக்கும். அது மகன் வர்றதை காமிப்பாங்க, அப்புறம் இவங்க போய் பாக்குறத காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. நானும் என் ஒய்ஃபும் கண்டினியூஸா பாப்போம். அதான் இவர் சார் கேட்டாரு எத்தனை எபிசோட் போகுதுன்னு கேட்டாரு. நிறைய எத்தனை எபிசோட்ல இல்ல, அது போகுது ஒரு 10 நிறைய இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குல்ல, எத்தனை எபிசோட் இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரே ஆண்டுல 39 எபிசோட் இருக்கு. அவ்வளவுதானா? வச்சிருக்கேன். இந்த காலத்தை அந்த சித்தி மாதிரி எபிசோட் போயிட்டு பாலச்சந்தர் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து 1000 எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சீரியல் இதுல நம்ம டியூப் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு மேக்சிமம் 39, 40, 35 அந்த மாதிரி தான் இருக்கும். கடகடன் பார்த்து முடிச்சிடலாம். சீரியல் தான், சீரியல் பாலச்சந்திரோட சீரியல் தான். நிறைய பாலச்சந்தர் சீரியல் எடுத்திருக்காரு. அதுல ஜன்னல்ன்ற தலைப்புல இது தனியா இருக்கு. நான் தான் லிங்க் போட்டிருக்கேன். வேணும் நான் குரூப்ல போட்டு விடுறேன், பாருங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க் யூ சார். சரளா மேடம் ஏதோ சொல்ல வராங்க. ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார். ஓகே சார், இப்போ வந்து என்னன்னா, இந்த வயதான காலம் என்பதே வந்து ஒரு அவையார் சொல்லுவாங்க இல்லைங்களா, இளமையிலும் முதுமையிலும் வறுமையும் தனிமையும் இருக்கக்கூடாது அப்படின்னுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அடிபடும் அப்படின்னுவாங்க. அந்த அம்மா வந்துட்டு மகனுக்காக மருமகளுக்காக வாழறாங்க அப்படின்னு ஒரு தியாக மனப்பான்மையோட வாழாம, எனக்கு என்னாலே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிற இடத்துல வந்து அவங்க ஒரு தனித்துவமா தெரியுறாங்க. இன்னொரு விட என்னன்னாக்கா, அந்த 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 அனாதாசிரமத்துல போய் அவங்க இருக்கும்பொழுது சமூகம் வந்து என்ன மாதிரி பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையில இருந்து இதுதான் பாக்குறாங்க புரியாத அளவுக்கு ஒரு ஒரு சர்க்கம்டன்ஸ்ல அவங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து அங்க வெளிப்படுத்துற அந்த இன்னோசென்ட்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான ஒரு துணை இருக்கு. அந்த துணையோட தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. விமர்சனங்களை தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நான் யாரு, எனக்கான தகுதி என்னன்னு இருந்தது விமர்சனங்கள் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
அந்த விமர்சனங்களை வந்து அவங்க வந்து அது உடைஞ்சு போகாம அதுல இருந்து தைரியமா வெளியே வந்து அவங்களாலேயும் முடியும். அதாவது குடும்பம் நிறைய பேரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சார் வாழறாங்க. என்னன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் தான் வாழறாங்க. எப்படின்னா முதல்ல வந்து படிக்கணும் படிக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்கா குடும்பத்தை பார்க்கணும். ஊரு மிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு கார் வச்சுக்கோ, ஒரு பங்களா வச்சுக்கோ, ஒரு குழந்தை நல்லா படிக்க வை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொட்டேஷனல் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆகும்போது தான் அவங்களுக்குன்னு சாப்பிடணும், அவங்களுக்குன்னு தூங்கணுன்ற ஒரு உணர்வே அவங்களுக்கு ஏற்படுது சார். அப்போ அப்ப அப்ப அந்த நேரத்துல வந்து சிலர் வந்து சொல்லும் பொழுதோ திட்டும் பொழுதோ ஒரு வார்த்தை ஒரு ஷார்ப்பா பேசும்போது அவங்களால தாங்க முடியாம போகும்போதுதான் அவங்களுக்குள்ள அந்த வலியை உணர்றாங்க. அந்த வலியை உணர்றதுக்கான மருந்தா அவங்க வந்து நட்பை தேடிக்கொண்டு போறாங்க. இது வந்து என்னன்னா எல்லாருக்குமே இது காமன்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சார் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு ஒரு உணர்வு உணர்ற வயசு அதுதான். அவங்களுக்கு டைம் அப்பதான் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிற முதியோர்களை வந்து நம்ம வந்து போற்றணுமே தவிர இதுல பாலச்சந்திர கொடுத்த கதைகள்லாம் இப்ப கல்கி ஒரு படம் நாங்க எங்க அப்பா பணம் கொடுத்து போய் பார்க்க சொன்ன படம் அது கல்கின்ற படம் நாங்க போய் பார்த்தோம். எங்க அப்பா சினிமாக்கு அனுப்ப மாட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் கல்கி படத்தை பாருங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாரு. அந்த படம் பார்த்து வரும்போது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட நாங்க வெளியே வந்தோம். அப்புறமா அது நேரடியா நாங்க பாக்குற மாதிரியே ஒரு ஒரு சம்பவம் எங்க வீட்டுல நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வுக்கு நாங்க வந்தோம். அதனால பாலச்சந்திரனுடைய கதைகள் ஒரு எடுக்காருனாவே அதுல கண்டிப்பா அவர் உணர்ந்து அவர் பார்த்து அவர் உள்வாங்கிய கதைகள் தான் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சார். இந்த கதை வந்து வாழ்க்கையாவே நம்ம பார்த்தாக்கா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்கிற விஷயமா தான் சார் இருக்கு இந்த கதை. இந்த லாவண்யமா இந்த கதையை எதுக்காக சூஸ் பண்ணணும்னு தெரியல. பட் இது ஒரு சீரியலா இருக்கு. எல்லாரோட இப்ப இத்தனை பேருடைய மனசுலயும் ஒரு 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 நாடகம் ஓடிட்டே இருக்கு எங்களுக்கு. இப்ப நீங்க சொன்ன கதைகள்ல நான் கதாபாத்திரம் வந்து வச்சுட்டோம். இவங்களாம் சொன்னாங்க லக்ஷ்மி இருக்காங்க, எஸ்பி இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்களெல்லாம் நான் பார்க்கல. அதனால எனக்கு அவங்களை வச்சு நான் பார்க்க முடியல. ஆனா இப்ப இந்த சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா 2 பேருமே அருமையான நவரசங்களை உணர்ந்தவங்க. அவங்க நடிப்பை பார்த்தாக்கா நம்ம கண்டிப்பா அதோட ஒன்றி போடுவோம்ன்றது வந்து நான் இந்த தந்தை அறிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா லாவண்யம்மா ரொம்ப எங்களுடைய மனத்தினுடைய ஆதங்கத்தையோ அல்லது இப்ப இருக்க இந்த நடைமுறைகள் இருக்கின்ற அந்த நிலைகளையே கரெக்டா நீங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கதை சொன்னீங்க. அதுக்கு ஒரு பாராட்டு. இன்னொரு விடயம் என்ன நிறைய டைம் எடுத்துற மன்னிச்சுங்க சார் சொல்லிடுறேன். இன்னொரு விடயம் என்னன்னா தாயை போல புள்ள நூலை போல சேலைன்றதுலாம் அந்த காலம். இந்த காலம் கிடையாதுங்க சார். அம்மா போல புள்ளன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சமூகம் அவங்களை மாற்றி விடுறது, நட்பு அவங்களை மாற்றி விடுறது, அவங்களுக்கு அந்த மோகம் நாகரிக மோகம் மாற்றி விடுறது. அதனால வந்து சம்பிரதாயத்துக்கும் நாகரிகத்துக்கும் வந்து வேற விதமா அவங்க கணக்கு போட்டு வாழறாங்கன்றதால நிறைய திரிபுகள் இருக்கு. அது வந்து இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவப்பட்டாதான் புரிஞ்சுப்பாங்க. இதை வந்து நன்றிங்க சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க சார். வணக்கம். அதாவது நீங்க சொல்றது தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து சொல்லிட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுட்டு இருப்பாங்க தப்புன்ட்டு அதை மாத்த முடியாது இருந்தாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா காலத்திலயும் மனுஷனோட கேரக்டர் ஒண்ணுதான், ஒரே கேரக்டர் தான். மனுஷன் எல்லா காலத்துலயும் எந்த காலத்திலயும் திரும்ப மாட்டான். இந்த கதையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தங்கி இருக்கிறவங்க எல்லாருமே முதுமையானவர், குடும்பத்தை விட்டுட்டு வந்தவங்க, தன்னுடைய நிலை என்னன்றது தெரியாதே அடுத்தவன் நிலையை நம்ம பேசுறோமேன்ற அந்த உணர்வு இல்லாதவங்க. உண்மையா பாத்தீங்கன்னா இவங்க யாருமே அவங்க 2 பேரை பத்தியோ மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கா அப்படின்றது அவங்க உணர்வு. ஒவ்வொருத்தருமே நாமளும் ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்ப நாம அடுத்தவங்களை குறை சொல்றது எந்த அளவுக்கு அது குறை சொல்றதுன்றது முதல்ல யோசிக்கணும். அந்த நிலையில தான் எல்லாருமே முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்கன்றப்ப நாமளும் விட்டுட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலிலயும் இருக்கு. நம்ம போய் ஒருத்தர் அனாவசியமா மாத்தி பேசக்கூடாது அப்படின்ற இதுக்கு அப்படியே இருந்துட்டு போனாதான் என்ன உங்களை பாதிக்குது, என்ன பாதிக்குது. நான் ஒருத்தரை குறை சொல்றேன்னா என்ன எந்த விதத்திலையும் பாதிக்கலன்றப்ப இருந்துட்டு போட்டோமே. அவங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன? வயசான காலத்துல ஒரு 2 பேர் ஒரு குடும்பம் நடத்துறாங்கன்றதுல அதுல தாம்பத்திய உரிமை இருக்காது, உண்மையான ஒரு அன்புதான் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நமக்கு இல்லையன்றத பெரியவங்க குறை சொல்றவங்க நினைச்சு வருத்தப்படுது. அப்ப அந்த வருத்தப்படக்கூடிய நிலையில கூட மனுஷன் இல்லைன்றதுதான் அந்த கதை சொல்லுது. வயசானாலும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமமும் வக்கிரமும் இருக்கு மனசுக்குள்ள ஓடல, எந்த சூழ்நிலையும் அது வெளியில வரும்ன்றதுதான். இதுதான் உளவியல். அப்ப எப்படியாப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் நாம பார்க்கிற பார்வை
ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கும், ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இருக்கும். நமக்கு தேவைன்னா பாசிட்டிவா எடுத்துக்கிறோம், நமக்கு தேவைன்னா அங்கேயே பல நெகட்டிவா பிடிக்கிறோம். இதுதான் மனுஷனோட நிலை. இந்த மனநிலையிலிருந்து நாம எப்ப மாறுவோம்? உண்மையான பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், உண்மையான நெகட்டிவ்னா நெகட்டிவ். அப்ப சொல்ல தெரியும் போதுதான் அந்த மனநிலைக்கு நாம எப்போ வருமோ அப்பதான் நான் மனிதனா வாழ்றேன். அந்த மனிதனா வாழக்கூடிய வயசு நிலையில நான் இல்லைன்றது நாம எப்போ அடுத்தவங்களை குறை சொல்றோமோ நாம மனிதனா வாழன்றது நாம உணரணும். நீங்க என்னைக்கு வேணா சொல்லிக்கலாம், நம்ம இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இவங்களாலதான், இந்த காரணங்களால்தான் இது வந்தது, எந்த காரணத்தாலதான் அந்த எந்த காரணங்களும் சொல்றதுக்கு வாய்ப்புகளை நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். நாம தான் அதை சரி செய்யணும். அந்த சரி செய்யற தன்மையும் நம்மளுடைய சிந்தனையும் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு மனித மூளை பயன்படுத்தல. மனித மிருகங்களா தான் நாம வாழறோம்ன்றது அர்த்தம். சமுதாய மிருகங்களை தான் நம்ம வாழறோம். இந்த கதை உணர்த்துவதுதான் எந்த காலகட்டத்திலும் நாம மனிதனாக வாழ்வதை விட்டு சமுதாய இந்த போர்வையில் சமுதாய மிருகங்களாக தான் வாழறோம். சமுதாயத்துல நாம அடுத்தவங்களை குறை சொல்ற பழக்கம் நம்ம கிட்ட ஊறி போயிட்டு இருக்கு. எந்த வயசு நான் சாவர காலத்துல கூட என்னால அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதுன்னா அப்புறம் நீ வாழ்ந்து என்ன வாழல? நம்ம சாவறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு நல்லதை சொல்லிட்டு போனோம், நம்மளோட அனுபவங்களை சொல்லிட்டு போனோன்ற உணர்வு இருக்கிறது தான் மனுஷன் வாழ்ந்ததுக்கு உண்டான ஆதாரம். அந்த வாழ்க்கைக்கு உண்டான ஆதாரம் இல்லை என்பதை இந்த கதை நிரூபித்திருக்கு. அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நாம இந்த குறைகள் சொல்வதையும் குறைகள் பார்ப்பதையும் அடுத்தவர்கள் சொல்வதை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர பார்க்கிற பார்வையும் நாம விடுவோம். அப்போ நமக்கு யோசிக்கும் தன்மை இருக்குது, நமக்கு அனலைஸ் பண்ற ஒரு தீர்மானிக்கிற தன்மை இருக்கு. இது நல்லது கெட்டதுன்றத வாழ்ந்த பிறகும் நம்ம முடிவெடுக்க தவறி விட்டோம்ன்றதுதான் இது. அப்போ இந்த கதையில இருந்து நாம மத்தவங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்திருக்கோம்னா அந்த வாழ்க்கை நமக்கு பல கருத்துக்களையும் பல சமுதாய சிந்தனைகளும் சொல்லியிருக்கு. இந்த சிந்தனையை நாம செதுக்கி கொண்டால்தான் நாம மனிதனாக வாழ்கிறோம். இந்த வயதான காலத்துக்கு பிறகு அதை செதுக்கி கொள்ளவில்லை, இன்னமும் நாம சமுதாயத்தின் பேரை சொல்லி மத்த 4 பேர் இப்படி சொல்றாங்கன்றது நம்ம கருத்தையும் சொல்றதாக திணிச்சோம்னா அப்ப நாம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம மூளையை எந்த விதத்திலையும் நாம பயன்படுத்தல, இன்னும் கூட நம்மள செதுக்கிக்கலன்றதுதான் அர்த்தம். பார்த்த அனைவருக்கும் நன்றி. கதை அருமையான கதை, உண்மையான கதை, ஒரு நல்ல அலசல், ஒரு பலவிதமான அலசல். இதுல ஒரு கதை நம்ம பார்த்த கதையா இருந்தாலும் படிச்ச கதையா இருந்தாலும் நாம இந்த அளவுக்கு யாரும் இதை அலசி இருக்க மாட்டாங்க. நாம பல விதத்துல அலசி இருக்கோம். இதுதான் மைண்ட் யுவர் மைண்ட் செய்து. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சி. லாவண்யா, உங்களுடைய கதை அருமை, கதை சொன்ன விதம் அருமை, உங்களோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்து மகிழ்ச்சி. நன்றிகள். தொடர்ந்து பயணிப்போம், வாருங்கள். அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நன்றி அனைவருக்கும்.